ஆமேன். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய ஆலோசனைகளை நம்ம கேட்பதற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28, 30, 31 வசனங்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு விருப்பமானதும் பிரியமானதும் ஆண்டவர் மிகவும் மிகவும் விரும்பினது எல்லாமே அவரை பற்றிய விசேஷங்களை இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலங்கள் அறிய வேண்டும் என்பது அவருடைய மகாபெரிய ஒரு வாஞ்சையா இருந்தது. எனவே தங்களை குறித்து தாங்கள் முதலாவதாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினதை தங்களுக்குரியவர்களும் தொடர்ந்து வெளிப்படுத்தினார்கள். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற காரியம் 2 பிரசங்க குறிப்புகள் அதில் இருந்தாலும், ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்கள். சோத்திரம் அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எனக்கு, உங்களுக்கு, நமக்கு எல்லாருக்குமே தேவை என்ன அப்படி என்றால் விசேஷமான காரியங்கள் நமக்கு தேவை. ஆமென். அதில் பிரதானமாக ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டிய விசேஷமான செய்தி யாரை குறித்து எவரை குறித்து அப்படி என்பதை நம்ம தியானித்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை அறிவதுதான் இந்த உலகத்தில் மேலான பாக்கியமான ஒன்று. சோத்திரம் அல்லேலூயா. அதிகமாய் உலகத்தை குறித்தும் உலக காரியங்களை குறித்தும் உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்களை குறித்தெல்லாம் நமக்கு படிப்பதற்கும் அறிவதற்கும் எல்லாம் நல்ல வாஞ்சை. ஆனால் அதற்கும் ஒருபடி மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த விசேஷமான காரியங்களை எல்லாம் நாம் படிக்கிறதும் அறிகிறதும் மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதற்காக பாருங்கள், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லப்பட்டு தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மிகவும் கனத்துக்குரிய ஒரு பாத்திரம். ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி கொடுத்தது, நான் ஆமேன் எனக்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் என்றே சொல்லி இந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமேன். எதற்காக இந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படி என்று சொன்னால், ஆண்டவரை குறித்த விசேஷமான காரியங்களை சொல்லுவதற்காக. பவுலை குறித்து அநேக காரியங்கள் நம்ம படிக்க முடியும். இப்பொழுது அதல்ல நம்முடைய விஷயம். ஆமேன். அதற்கு காரணமாய் இவர் இருக்கிறார் ஆண்டவருடைய விசேஷங்களை குறித்து சொல்லுவதற்காக. ஆமேன். அதாவது இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுடைய தீர்க்க தரிசனத்தின்படியாக ஒரு கடைசி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலும் கூட இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் அப்படி என்று சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் முக்கியமாக 4 காரியங்கள் உரைக்கப்பட்டது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து 1 எருசலேமிலும், 2 யூதேயா முழுவதிலும், 3 சமாரியாவிலும், 4 பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு யாரா இருப்பீர்கள்? சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் தமது அன்றைய காலகட்டத்திலிருந்து அப்போஸ்தலர்களை கொண்டு ஆண்டவர் உரைத்தார். அன்றைய ஆமீன் ஜனத்தொகைக்குட்பட்டு ஒரு பூமியின் கடைசி எல்லை என்கிறதை புரிந்து கொள்வதற்காக ஆமீன் ரோம் அப்படி என்று சொல்லுவதை ஒரு நமக்கு புரிந்து கொள்வதற்காக அதை ஆமீன் கர்த்தர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். அப்படி அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவும் கூடத்தான் இந்த 28ஆம் அதிகாரத்தில் பவுல் எங்கு வரைக்கும் வருகிறார்? 28ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை படிக்கும் போது, அங்கே சகோதரரை கண்டோம், அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள், அந்தபடியே நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அப்ப இதற்கு பிறகு 15வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரையிலும் இது எங்க உள்ள சம்பவம் அப்படி என்று சொன்னால் ரோமாபுரியில் நடந்த சம்பவம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த இடம் வரைக்கும் பவுல் யாராய் கொண்டு வந்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் சங்கிலியால் கட்டப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். 28ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 20வது வசனத்தை படிக்கும் போது, இந்த காரியத்து நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே கூட பேசவும்
உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எருசலேமிலே பவுல் கட்டப்பட்டது, இப்ப ரோம் வரைக்கும் கட்டப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் வரையிலும் எருசலேமின் சம்பவங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். 8:1. கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்தான். அவனை கொலை செய்வதற்கு இந்த பவுல் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த சவுலும் சம்மதித்திருந்தான். அந்த காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற எல்லாரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் வரையிலும் ஆமென் யூதேயா சமாரியாவில் நடந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதற்கிடையில் 13ஆம் அதிகாரத்திலிருந்து தான் ஆமென் உபவாசி அந்தியோக்கியா சபையில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் விசேஷமாய் பவுலையும் பர்னபாவையும் என்னுடைய ஊழியத்துக்காய் பிரித்து விடுங்கள் என்று சொல்லி 1ஆம் மிஷனரி பயணம், 2ஆம் மிஷனரி பயணம், 3ஆம் மிஷனரி பயணத்தை குறித்து படிக்கணும். இது சிறை கைதியாக ரோமுக்கு கொண்டு வரப்பட்டார் என்று ஒரு கருத்து இருந்தாலும் இது 4ஆம் மிஷனரி பயணம் என்று சொல்லி போதிக்கப்படுகிற காரியங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ள நல்ல கருத்தா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். பவுலினுடைய 4வது மிஷனரி பயணம் தான் அவர் எங்க வந்து சேருகிறது? ரோமில் வந்து சேருகிறது. சொல்லுங்க பாப்பா, எங்க வந்து சேர்ந்திருக்கிறார்? சோதரம். இப்ப ரோமாபுரியில் நடந்த சம்பவத்தை குறித்து தியானிக்கிறோம். இப்போ இஸ்ரவேலின் நம்பிக்கைக்காகவே கட்டப்பட்டிருக்கிற பவுல் இப்பொழுது சங்கிலியால் கட்டப்பட்டவராய் ரோமில் வந்து சேர்ந்திருக்கிறார். ரோமில் வந்தபோது தனக்கு ஒரு வாடகை வீடு எடுத்தார். அதனால வாடகை வீட்டில எல்லாம் குடியிருக்கிறதெல்லாம் ஒரு அவமான கேடும் ஒன்றுமே இல்ல. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால சொந்த வீட்டுல இல்லையேன்னு ஒண்ணு யாரும் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். சொந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பேரும் என்ன வீடுதான்? அது வாடகை வீடுதான். அல்லேலூயா. ஆமென். அது ஒண்ணும் நமக்கு ஒண்ணும் பெர்மனன்ட் ஒண்ணும் இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். சொந்த வீடா இருந்தாலும் வாடகை வீடா இருந்தாலும் எல்லாம் வீடுதான். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். அதனால யாருக்கும் சொத்து சுகங்களோ ஆஸ்திகளோ நல்ல வீடோ காரோ பங்களாயோ ஒன்னும் இல்லைன்னு ஒன்னும் யாரும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கு, மேல இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரம் கூடாரமாகிய நம்முடைய வீடு. அப்ப இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு நம்முடைய சரீரத்தை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் பார்க்கிறதை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூடாரத்துக்கு பேரு பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு. என்ன செய்யக்கூடிய வீடு? அழிந்து போகக்கூடிய வீடு. அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். நமக்கு இந்த பூமியில என்ன வாடகை வீடு இருந்தாலும் சொந்த வீடு இருந்தாலும் அதுக்கு ஒரு பேரு தான். என்ன பேரு? அது எல்லாமே அழிந்து போகும். அழிந்து போகிற வீடு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு என்ன செய்யும்? அழிந்து போகும். கைகளால் கட்டப்பட்ட தேவனால் கட்டப்பட்ட ஒரு நல்ல வீடு எங்க இருக்கிறது? பரலோகத்து. அந்த வீட்டுக்கு பேர் என்ன வீடு? நித்திய வீடு. சொல்லு பாப்பா, என்ன வீடு? நித்திய வீடு. அதனால வீடு இல்லைன்னு யாரும் என்ன செய்ய வேண்டாம், பாரப்பட வேண்டாம். பின்ன கவலைப்படுங்கள். எங்க வீடு இல்லைன்னா அங்க வீடு இல்லைன்னா கவலைப்பட்டு தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தனக்கு ஒரு வாடகை வீடு வாங்கினார். ஏன் நான் இதை இவ்வளவு சொன்னேன் அப்படி என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி என்று சொல்லப்படுகிற இந்த தேவ பக்தன் இவர் உண்மையிலே ஒரு பெரிய கோடீஸ்வரர். அல்லேலூயா. அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி தரலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் என்ன செய்தார்? விட்டுக்கொண்டார். நஷ்டமாகவும் குப்பையாகவும் விட்டார். இப்போ இவர் சொல்லும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் வஸ்திரம் இல்லாதவர்களும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் அவ்வளவுக்கு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக என்ன செய்தார்கள்? அர்ப்பணித்தார்கள். எல்லாத்தையும் இழந்தார்கள்.
இழந்து கொண்டு இப்பொழுது தான் இப்பொழுது தெய்வத்தினுடைய சித்தத்தை செய்வதற்காக இப்போ 2 வருஷ காலம் ஆமேன் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தார். இந்த வீட்டுல அவர் 2 வருஷ காலம் ஒரு ஸ்டடி பண்ணார், ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தார். இந்த பைபிள் ஸ்டடிக்கு 2 தலைப்பு கொடுத்தார். அதாவது ஒரு தலைப்பு தேவனுடைய ராஜ்யம், ஒரு தலைப்பு என்னது தேவனுடைய ராஜ்யம். இரண்டாவது இந்த 2 வருஷ காலம் நடத்தின ஆமீன் இந்த பைபிள் ஸ்டடிக்கு இரண்டாவது ஒரு தலைப்பு கொடுத்தார். என்ன தலைப்பு என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷம், அது பைபிள் ஸ்டடி, மற்றது பிரசங்கம். அப்போ இந்த வீட்டுல வருகிறவங்களுக்கு எல்லாருக்கும் 2 வருஷம் ஒரே ஒரு டாபிக்ல தான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். என்ன பிரசங்கம்? ஆக நமக்கு ஆமீன் தேவராஜ்யத்தை குறித்து ஒரு நாள் கூட பிரசங்கிக்க பாயிண்ட்ஸே இல்லாத ஒரு காலத்திலேயே இப்ப இருக்கிறோம். அதனாலேயாக்கு நம்ம ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் ஆமீன் சாராளையும் ரெபேக்காளுக்கு பின்னாடி எல்லாம் போகிறதுக்கு காரணம் இவையெல்லாம் பிரசங்கிக்கப்படக்கூடாதுன்றல்ல. ஏன்னா நமக்கு இப்ப என்ன இல்லை, தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்றதுக்கு சந்தோஷம் எல்லாம் போச்சு. அல்ல, நான் உங்களால சொன்னது அப்போஸ்தலர்களே சொன்னேன். 2 வருஷம் ஒரே தலைப்புல பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. என்ன பிரசங்கம்? தேவராஜ்யத்தை குறித்து. இப்ப தேவராஜ்யத்தை குறித்து 2 வருஷம் பிரசங்கம் பண்ணாங்க. நமக்கு கேட்கறதுக்கும் என்ன கிடையாது. அதாவது ஒரு உதாரணத்தை சொல்லி தருகிறேனே. ஒரு நல்ல ஒரு ஆமீன் ஊழிய ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்தினுடைய ஒழுங்கு என்ன பெரிய பிரசங்கியாரா இருந்தாலும் 3 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும்? மாறணும். 3 வருஷத்துக்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிறது அந்த ஸ்தாபனங்கள் ஸ்தோத்திரம் 3 வருஷத்துக்கு பிறகு மாற்றிடுவாங்க. அப்போ ஆமீன் எதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்டர் பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லை. 3 வருஷம் ஆகிறதுக்காக மக்கள் காத்து கொண்டிருந்தாங்க. இப்போ 3 வருஷம் அவருக்கு பீரியட் முடிஞ்சது. புதிய பாஸ்டர் சார்ஜ் எடுத்தார். புதிய பாஸ்டர் சார்ஜ் எடுத்த போது அவர் ஒரு பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கம் அன்றைக்கு முதல் நாளில் பண்ணப்பட்ட உடனே சபையில பயங்கர ரிவைவல் உண்டாச்சு, பயங்கர ஆர்ப்பரிப்பு, கைதட்டு. ஆமீன் வந்து சொன்னாங்க 3 வருஷம் ஆச்சு இது போல நாங்க ஒரு பிரசங்கத்தை கேட்டு. சோத்திர அல்லேலூயா ஆமீன். அடுத்த வாரம் பாஸ்டர் பிரசங்கிக்க எழும்பினார். அதே தலைப்பு தான், அதே செய்தி தான், அதே வசனம் தான், ஒரு மாற்றம் இல்லை. 100% ரிவைவர்ல அன்னைக்கு எவ்வளவு சதவீதம் ஆச்சு? 50% ஆச்சு. அப்ப இவர்கள் தங்களை தாங்களே தேற்றி கொண்டார்கள். எப்படி தேற்றினார்கள்னா, வந்து ஒரு வாரம் இல்லையே ஆச்சு, வீடு ஷிஃப்டிங் ஆனது, எல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லாம் வைக்கிற ஆமீன் நிறைய வேலை உண்டு பாஸ்டருக்கு. ஆமீன் அதனால பாஸ்டருக்கு பைபிள் படிக்க இல்லை, நேரம் இல்லை. அதனால தான் மறுபடியும் இந்த பிரசங்கத்தை பண்ணினார் என்று திருப்திப்படுத்தினார்கள். 3வது வாரம் எதிர்பார்ப்போடு மக்கள் வந்தார்கள். அதே பிரசங்க டாபிக் தான், அதே ஆதார வசனம் தான், அதே பிரசங்க குறிப்பு தான், ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப இருந்த 50% ரிவைவல்ல இப்போ ரிவைவல்ல எவ்வளவு ஆச்சு? 0% ஆச்சு. கைதட்டல்ல, அல்லேலூயா சொல்லல, ஆமென் சொல்லல, க்ளோரி சொல்லல, ஒன்னும் சொல்லல. இப்ப இவங்களுக்கு பதில் இல்லை. என்னடா 3 வாரம்? அப்போ முக்கியமானவர்கள் வந்து கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் பயங்கர உல்லாசமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. 2வது நாள் நாங்க எங்களை திடப்படுத்தினோம், சரி அடுத்த வாரம் நல்ல செய்தி கிடைக்கும். அப்போ 3வது வாரம் என்ன பாஸ்டர் ஆச்சு அப்படின்னு கேட்டது. பாஸ்டர் சொன்னார் 4வது வாரம் இதுதான் பிரசங்கம், 5வது வாரம் இதுதான் பிரசங்கம், 6வது வாரம் இதுதான் பிரசங்கம். அப்ப அவங்க எல்லாம் கேட்டாங்க ஏனென்று கேட்ட போது சொன்னார், இந்த பிரசங்கத்தை கேட்டு என்ன மாறுதியலோ அதுக்கு பிறகுதான் இனி புதிய பிரசங்கம். மனசிலாவில்லை. அல்லேலூயா. நாம் பண்ணுகிற இந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்க என்னைக்கு மாற்றம் உங்களுக்கு வருதோ அது வரைக்கும் நான் எதுதான் பண்ணுவேன். அப்ப 2 வருஷம் பைபிள் ஸ்டடி எடுத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவராஜ்யம் என்ன என்பதை குறித்து எல்லா மக்களும் என்ன செய்யணும்? அறியணும். ஏன்னா இது முக்கியமான பிரசங்க டாபிக். இகலோகத்தை குறித்தல்ல, இந்த பூமியை குறித்தல்ல, எதை குறித்து அறியணும்? தேவராஜ்யத்தை குறித்து. பரலோக ராஜ்யம் அல்ல, தேவராஜ்யத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் ஏறக்குறைய பின்னி பிணைந்து கிடந்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. என்ன உண்டு? ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. சரி, அவ்வளவு வந்ததுனால நான் தியானித்து வந்தது இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்கள். ஆமீன். ஆயினும் ஸ்தோத்திரம், அதுல வந்தபடினால சின்ன விஷயத்தை தேவராஜ்யத்தை குறித்து ஆமீன் தியானிக்கவில்லை. இருந்தாலும் அதனுடைய வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஒரு அலையிலே சொல்லும். அல்லேலூயா.
ஏன் இந்த 2 வருஷ காலம் இவர் தேவராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்த விசேஷங்களை குறித்தும் இவர் ஏன் 2 வருஷ காலமும் இதே பிரசங்கத்தை வந்த அத்தனை பேருக்கு இவர் பண்ணினார் என்றால், தேவராஜ்யம் என்ன என்பதை குறித்தும் பரலோக ராஜ்யம் என்ன என்பதை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷங்களை குறித்தெல்லாம் இந்த உலகத்தில் யாரும் அறியாம இருக்கவே கூடாது. வரலையிலே சொல்லும் அல்லேலூயா. அப்ப தேவராஜ்யம் பரலோக ராஜ்யம் இப்படி என்றெல்லாம் நம்ம படிக்கும் போது கூட இன்னொரு ராஜ்யத்தை கூட படிக்க வேண்டும். என்ன ராஜ்யம் அப்படி என்று சொன்னால் இருளின் ராஜ்யம். சொல்லு பாப்பா, என்ன ராஜ்யம்? அதாவது நம்ம படித்து கொண்டிருக்கிறதை கொஞ்சம் கூட நீங்க புரிந்து கொண்டால் அது அர்த்தம். அதாவது ஏதேன் அப்படி என்று சொல்லுகிறது. இதெல்லாம் ஒரு விதத்துல பரலோக ராஜ்யமும் தேவராஜ்யமும் இன்றைக்கு நம்ம அனுபவிக்க போகிற பரதீசாவுக்கும் எல்லாம் இணையானதுதான் மனுஷனுக்காக தேவன் படைத்த என்ன ராஜ்யம்? ஏதேன் தோட்டம். பிரைஸ் தி லார்ட். ஏதேன் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த ஏதேனில் மனுஷன் எப்பொழுது தேவ கற்பனையை மீறினானோ, ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டானோ, அதை குறித்து படித்தோம் இல்லையா? நித்தியம் அவனை விட்டு என்ன செய்தது? இழந்தது. நித்திய ஜீவன் இழந்தது, நித்திய ரூபம் இழந்தது, நித்திய சாயல் இழந்தது, நித்திய மகிமை இழந்தது. அதாவது நித்தியம், எட்டர்னல் அப்படி என்று சொல்லுகிறது எல்லாமே மனுஷனை விட்டு இழந்தது. பூமி என்னதாய் மாறினது? இருளாய் மாறினது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் என்ன செய்தது? மூடினது. பிரைட்னஸ், அதாவது மகிமை போனது. பூமி மொத்தம் என்ன வந்தது? இருள் வந்தது, அந்தகாரம் வந்தது. இருள் அப்படி என்று சொல்லுகிறது பயத்துக்கு அடையாளம், மரணத்துக்கு அடையாளம், நோய்க்கு அடையாளம், பஞ்சத்துக்கு அடையாளம். இதெல்லாம் விளக்கங்களும் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன். இருளின் ஒரு அடையாளம், நிறைய வியாக்கியானங்கள் இருக்கிறது. ஆயினும் ஒரு அடையாளத்தை நீங்க ஸ்தோத்திரம், ஞானிகளுக்கெல்லாம் ஞானியா இருக்கிற சாலமன் ஞானி ஆராய்ச்சி பண்ணி எழுதி வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் தான் நல்ல அனுபவத்தில் இருந்தபோது எழுதப்பட்ட வாக்கியங்கள் தான் பிரசங்கி அப்படி என்று சொல்லப்படுகிற காரியம். பாருங்கள், அதில் இருளை குறித்து ஒரு காரியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். அப்ப இருளின் அடையாளம் ஒரு அடையாளத்தை சொன்னேன். 23ஆம் சங்கீதத்தில் நீங்க போய் படிக்கலாம், ஏசாயாவில் படிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 4ல படிக்கலாம், ஏசாயா 9ல படிக்கலாம். இங்க எல்லாம் இருளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 3ல படிக்கலாம். இங்க எல்லாம் இருள் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்கள், இருள் அப்படி என்று சொல்லுகிறது தன் நாட்கள் எல்லாம் எங்க புசிக்கிறான்? இருளில் புசிக்கிறான். வாழ்நாள் முழுவதும் எங்க புசிக்கிறான்? இருளில் புசிக்கிறான். வாழ்நாள் முழுவதும் இருள் அப்படி என்று சொல்லுகிறது சலிப்பை கொண்டு வருகிற ஒரு அடையாளம். சலிப்பு, அதாவது வாழ பிடிக்கல, என்னடா வாழ்க்கை, இப்படியா இருக்கும் வாழ்க்கை, இப்படின்னு எல்லாம் மனுஷன் அதிருப்திப்படுகிறான் இல்லையா? சலிப்புண்டாகிறது இல்லையா? இது எதுக்கு அடையாளம்? இருளுக்கு அடையாளம். நோய், துன்பம், இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? இருளுக்கு அடையாளம். ஏன் பிரதர் இது இப்படி வந்தது? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகிமை என்ன செய்து போச்சு? எடுபட்டு போச்சு. அந்த பிரகாசம் இல்லாத ராஜ்யத்துல நம்ம தள்ளப்பட்டோம். அதனால தான் இந்த பூமிக்கு இப்ப பேரு என்ன ராஜ்யம்? இருளின் ராஜ்யம். சொல்லு பாப்பா, என்ன ராஜ்யம்? இருளின் சாம்ராஜ்யம், இருளின் ராஜ்யம். அப்ப இந்த இருளின் ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற இந்த இருளின் ராஜ்யத்துக்கு ஒருவன் அதிபதியாய் மாறினான். அவனுக்கு பேர் தான் என்னது? சாத்தான். அவனுக்கு பேர் தான் என்னது? சாத்தான். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரமாய் படிங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை என்ன செய்தான்? குருடாக்கினான். அங்கேயும் இருள். அப்ப பாருங்கள், இந்த இருள் என்று சொல்லப்படுகிற இந்த பூமியில் அந்த ஏதேனை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டு ஆதாமிலிருந்து இன்று வரைக்கும் உருவாக்கப்படுகிற அத்தனை ஜனங்களும் எந்த ராஜ்யத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
இருளின் ராஜ்யம். புரியுது இல்லையா? அதுக்காக நான் கர்த்தரை ஆமென் துதிக்கிறேன். எந்த ராஜ்யத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இருளின் ராஜ்யத்துல. இந்த ராஜ்யத்துல இப்போ இந்த ராஜ்யத்துக்கு தெய்வம் அப்படி என்று சொல்லி இந்த பூமி அவகாசம் எடுத்திருக்கிறவன் யாரு? சாத்தான். சொல்லுங்க, யாரு? சாத்தான். அதனாலே சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டது மகிமையான சுவிசேஷம். தேவ சாயல் எங்க இருக்கிறது? சுவிசேஷத்தில் இருக்கிற. எங்க இருக்கு? சுவிசேஷம் கேட்க 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 நம்மை மறுபடியும் இழந்து போன சாயல் என்ன செய்யலாம்? திருப்பலாம். சமயம் வாய்த்தால் மாலையில் நம்ம தியானிக்கலாம். நம்ம தொடர்ச்சியை படித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப அங்க போகண்டாம். அப்ப இந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒருத்தனுக்குள்ள போனா அவன் மீண்டும் தெய்வத்தை போல் அல்லது தேவன் அவனுக்கு கொடுத்த ஆதி ரூபத்தை இவன் அடைந்துருவானே என்கிற ஒரு பயத்தினால தான் சுவிசேஷம் உள்ள போகாதபடிக்கு சாத்தான் எதை குருடாக்குனா? மனச குருடாக்கி வச்சிருக்கிறான். அதுக்கு ஒரு நோக்கம் தான் உண்டு. என்னன்னா, இந்த சுவிசேஷ வெளிச்சம் இவனுக்குள்ள போச்சுன்னா இவன் இருளை விட்டு எங்க வந்துருவான்? வெளிச்சத்துல வருவான். வெளிச்சத்துல வந்தா இவனுக்கு என்ன ரூபம் கிடைச்சிரும்? தேவ சாயல் கிடைச்சிரும். என்ன சாயல் கிடைச்சிரும்? கவனிக்கல. என்ன சாயல் கிடைச்சிரும்? தேவ சாயல் கிடைச்சிரும். இது இவனுக்கு ஆமென் இதற்குள்ள போக விடாமல் இருப்பதற்காகத்தான் சாத்தான் இன்று வரைக்கும் எல்லாரும் என்ன செய்கிறான்? கவனிக்கல. மனச குருடாக்கி வச்சிருக்கிறான். தேவராஜ்யத்தை குறித்து பேசுங்க, ஆமென், இயேசுவை பற்றி பேசுங்க, பரிசுத்த ஆவியை குறித்து பேசுங்க, என்ன வேணும்னாலும் பிரசங்கம் பண்ணுங்க, ஆமென். ஆனா காத்துல மட்டும் கேளுங்க, மனசுல அதை என்ன செய்யறாங்க? பதிச்சிடாதீங்க. அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை பற்றி படித்ததுல நிறைய கிரியைகளை படித்திருக்கிறேன். அதுல ஒரு பிரதானமான கிரியை என்ன தெரியுமா? எல்லாரையும் பிரசங்கம் கேட்க வைப்பான். ஆனா பிரசங்கத்தை தயவு செய்து நீங்க என்ன செய்யக்கூடாது? அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. என்ன செய்யக்கூடாது? லூக்காசு விசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்காசு விசேஷம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க சீக்கிரம் வாங்க. 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். லூக்கா 8:12. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை நன்றாய் கேட்கிறார்கள், ஆனால் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். நேற்றைக்கு என்ன பிரசங்கம் கேட்டா, எப்பா அடிபொலி பிரசங்கம். சரி, என்ன பிரசங்கம்னு கேட்டா என்னன்னு? பிரசங்கம் பயங்கர பிரசங்கம், அடிபொலி பிரசங்கம். அல்லேலூயா. இது நம்ம கொடுத்திருக்கிற பேரு. ஏன் இந்த வார்த்தை நமக்கு வாயில வந்துன்னு சொன்னா, ஆதார வசனம் எங்க எடுத்தாரு தெரியாது. ஆமென். விளக்க வசனம் எங்க எடுத்தாரு தெரியாது. ஏன் தெரியும்? நான் அது சொல்றதில்ல, நான் காமனா பேசுறேன், உங்களை யாரையும் வருத்தப்படுத்த பேசுறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, பிரசங்கத்தை நல்லா கேட்டாங்க. சாத்தானுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? நீ நல்ல பிரசங்கம் கேளு, அழகா கேளு, ஆனா கேளு, தயவு செய்து அவனுவ சொல்லேத நம்பாத, அவனுவ சொல்லேத விசுவாசிக்காத. விசுவாசித்தா நீ என்ன செய்யப்படுவ? ரட்சிக்கப்படுவ. நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு நல்ல டியூட்டி பார்த்துட்டே இருக்கிறேன். வசனத்தை என்ன செய்யறேன்? அதனால நேற்று பண்ண பிரசங்கம் என்னன்னு கேட்ட ஒரு வசனம் ஓர்மை இல்லாதது. அல்லேலூயா. யாரும் கை ஒண்ணு வைத்தண்டா. நேற்றைக்கு ராத்திரி கேட்ட பிரசங்கமும் இல்லைன்னா போன ஞாயிற்றுக்கிழமை சபையில கேட்ட பிரசங்கமும் உங்களிடத்துல இல்லைன்னா கூட ஒருத்தன் உண்டுன்னு இயேசு இல்ல, வேற ஒருத்தன் கூட உண்டு. யாரு? திருடே. சொல்லுங்க பாப்பா, யாரு? வசனம் திருடுகிறவன். யாரு? அவனுக்கு பேரு என்னது? திருடன். திருடன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். யாருக்கு கூட உண்டு? எல்லாருக்கும் கூட இல்ல. வசனம் மறந்ததுண்டையும் உங்க கூட உண்டு. சரி, ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் நடத்தி பார்ப்போம். தேவையில்லை இருந்தாலும் சும்மா ஒரு டெஸ்ட். இந்த வருஷத்துல உங்களுக்கு நியூ இயர் சர்வீஸ்ல முதல்ல பிரசங்கம் பண்ண வசனம் என்னது? அப்ப எல்லாருக்கும் கூட உண்டு நாங்க அர்த்தம். சந்தோஷம் முதல்ல சொல்லுவோம். ஏன்னா எதை மறந்தாலும் மேக்சிமம் எதை மறக்க மாட்டாங்க? 1ஆம் தேதி உள்ள பிரசங்கத்தை, 1ஆம் தேதி வசனத்தை என்ன செய்ய மாட்டாங்க? சரி போட்டோம். மறந்ததுண்டுனால் வசனம் மறக்குதுன்னா இப்ப நம்ம புரிந்து கொள்ளுங்க. இப்போ எந்த ராஜ்யத்துல தான்? இருளின் ராஜ்யத்து.
ஏனென்றால் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மகிமையான கிறிஸ்துவின் ஒளி அவர்களுக்கு உள் போகாமல் இருப்பதற்காக இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனசை என்ன செய்கிறான்? காத்துல கேளு, இருதயத்தில் அதை என்ன செய்யாத, விசுவாசிக்காத. ஏன்னா நீ விசுவாசிச்சேன்னா நீ என்ன செய்யப்படுவாய்? ரட்சிக்கப்படுவ. ரட்சிக்கப்பட்டேன்னா நீ எங்க போய் சேர்ந்துருவ? தேவராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துருவ. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இப்பவும் பாருங்கள், அந்த ஏதேனிலிருந்து மனுஷன் துரத்தப்பட்டதும் மனுஷன் எங்க வந்து சேர்ந்திருக்கிறான்? இருளின் ராஜ்யத்துல வந்து சேர்ந்திருக்கிறான். இப்ப இந்த இருளின் ராஜ்யத்தை விட்டு நல்ல கவனிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கும் போதுதானே, இந்த உலகத்திலிருந்து ஒரு செப்பரேட்டான ஒரு இடத்திற்குள்ள இந்த பூமியில் இருக்கும் போதுதானே ஒரு செப்பரேட்டான ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃபுக்குள்ளால நம்ம வருவதற்கு பேராக்கும் என்னது? தேவராஜ்யத்துக்குள் நுழைவது. எதுக்குள் வருவது? தேவராஜ்யத்துக்கு. ஏனென்றால் ஏற்கனவே தேவனுக்குரியவனாய் இருந்தேன், ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படியாதபடினால் தேவனை விட்டு மனுஷன் என்ன செய்யப்பட்டான்? துரத்தப்பட்டான். நம்ம படித்துக் கொண்டிருக்கிற செய்தி, துரத்தப்பட்டான். மனுஷன் ஏதேனிலிருந்து என்ன செய்யப்பட்டான்? துரத்தப்பட்டான். துரத்தப்பட்ட போது துரத்தப்பட்ட பூமி யார் கைவசமா இருக்கிறது? சாத்தான் கைவசம். நல்லா புரியணும், நீங்க புரியணும். நிறைய ஒண்ணும் பேசணும்னு அவசியம் இல்ல, பேசுறத புரியணும். அது அவ்வளவுதான் எனக்கு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. துரத்தப்பட்ட போது எந்த பூமியில வந்தோம்? இருளின் பூமியில. எந்த ராஜ்யத்தில்? இருளின் ராஜ்யத்தில். இந்த இருளின் ராஜ்யத்துல வந்தபோது இந்த இருள் நம்மை ஆளத் தொடங்குகிறது. எதை ஆளத் தொடங்குகிறது? இருள். தெளிவு. இயேசு உலகத்தில் வந்த போதே அவரிடத்துல போய் சொல்லுகிறான், ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் யார் கைவசம்? எனக்கு சொந்தம். அப்ப இந்த இருள்ல இன்னைக்கு நம்ம படுகிற வியாதி, நம்ம படுகிற கஷ்டம், நம்ம படுகிற வருத்தம், இதெல்லாம் எதனால் தான்? அதான் ஆதார வசனம் காட்டி தந்தா இல்ல, வாழ்நாள் முழுவதும் எங்கே புசிக்கிறான்? இருளில புசிக்கிறான். இருளிலே புசித்து, இருளிலே சலித்து, இருளிலே வேதனைப்பட்டு, துன்பத்தை அனுபவித்து, இருளிலே மடிந்து போகிறானா. அப்ப அந்த இருளிலே போவது தேவத்துக்கு பிரியம் இல்லாம, இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை எங்க கொண்டு போகணும்? தேவராஜ்யத்துக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்றாகிறது தேவராஜ்யத்துக்குள்ள. அதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். எதுக்கு? 1 யோவான் நிருப புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரம் படிங்க. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் அவன் பக்கா யாரா இருந்தால் அவன் யாரால் தான் செய்வானாம்? அவன் பிசாசனால தான் செய்வான். ஏனென்றால் அவனுக்கு குணமாக்கும், அவனுக்கு சுபாவமாக்கும். அவன் ஆதி முதல் அவன் ஏதேன்ல இருந்தே அவன் தவறு செஞ்சவன், பாவம் செஞ்சவன். அதனால அவனுக்கு கிரியைகளை அழிப்பதற்காக யார் வெளிப்பட்டது? நல்ல கவனிக்கணும். யார் வெளிப்பட்டது? யார் வெளிப்பட்டது? இங்க வெளிப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? பாவம் செய்கிறவர்கள் யாரால தான் செய்ய முடியும்? பிசாசினால செய்ய முடியும். நல்ல கவனிக்கணும். பாவம் செய்கிறவன் யாரால் செய்கிறான்? பிசாசினால் செய்கிறான். ஏன்னா அவனுக்கு பேர் தான் என்னது? ஆதி முதலே அவன் யாரு? அவன் பாவம் செய்கிறவன். ஆதி முதலே என்ன செய்கிறவன்? பாவம் செய்கிறவன். பாவம் செய்கிறதுனால் இன்றும் ஒரு மனுஷனை பாவியாக்கி கொண்டிருக்கிறபடினால் தேவன் இப்பொழுது அவனுடைய கிரியையை அழிக்கும்படி எங்க வர வேண்டியது இருந்தது? இந்த பூமிக்கு வர வேண்டியது இருந்தது. வந்ததில் ஒரு நோக்கம். நேற்றைக்கு ஒரு நோக்கத்தை சொன்னேன். பிரதானமான நோக்கம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும். அதுல இன்னொரு நோக்கமாக்கும். ஆமீன். அதாவது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தார். இன்னொரு நோக்கம் 1 தீமோத்தேயு 1:15 சொல்லப்பட்டிருக்கு, பாவிகளை ரட்சிப்பதற்காய் கிறிஸ்து இயேசு உலகத்தில். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கு நிறைய பிரதானமான நோக்கம் உண்டு. அதுல ஒரு நோக்கத்துக்கு பேராக்கும் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், என்னதுக்கு வந்தார்? ஏன்னா அவன் இப்போது என்ன செய்கிறான்? இப்போ என்ன செய்கிறான்? கிரியை செய்கிறான். இப்போ என்ன செய்கிறான்? இப்போ கிரியை செய்கிறான். எபேசியர் நிருப புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரமாய் படித்து பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை. எபேசியர் 2:2 இருந்தே படிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும்
நல்ல கவனிங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும், அதாவது ஆதாம் ஏவாள் புசிக்க கூடாது அப்படி என்று சொல்லப்பட்டதை ஆமீன் அவர்கள் புசித்தது, அதுக்கு பேர் தான் என்னது? கீழ்ப்படியாமை. புரிகிறவங்க சொல்லுங்க, என்னது அதுக்கு பேரு? ஆண்டவர் சொன்னார், மக்களே இந்த பாரு 50 சேர் போட்டிருக்கிறேன், இந்த 49 சேர்ல நீ வந்து உட்காரு. புரியும்படியா சொல்றேன், 50 சேர் போட்டிருக்கிறப்பா, இந்த 49 சேர்ல உட்காரு, ஏறு, சாடு, விளையாடு, அடிச்சு நொறுக்கு, என்ன வேண்டாலும் பண்ணிக்க. அப்பா கேட்கவே மாட்டேன். மக்களே பிளீஸ் தயவு செய்து இந்த ஒரு சேர்ல நீ உட்காரக்கூடாது. அவனுக்கு என்ன ஆசை? அந்த ஒரு சேர்ல தான் உட்காரணும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சொன்னாராம், இத பாரு நான் வெளியூருக்கு போறேன், நல்லா கவனிக்கணும். வெளியூருக்கு போறேன்னு சொல்லிட்டு சொன்னாராம், வீட்டுக்குள்ள போ, எனக்கு பெட்ரூம்ல போ, டைனிங் ஹால்ல போ, கிச்சன்ல போ, என்ன வேணாலும் அனுபவி, எதை வேணாலும் செய், இங்க வா இங்க வா இப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு ஆமீன் ஒரு கூண்டு போல ஒண்ணு இப்படி இருந்துச்சான். ஆமீன் இப்படி இப்படி ஒரு ரெடியூஸ் போல ஒரு வடிவத்தில் இருந்து சொன்ன, தயவு செய்து பிளீஸ் இதை மட்டும் நீ என்ன செய்யறது? தொடருது. இதை மட்டும் நீ தொடருது, இந்த வீட்டுல என்ன வேணாலும் அனுபவிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாராம். 3 நாள் தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது என்னது? இந்த கூண்டு. இதை தொட்டிருக்காரான். சோத்திரம். இப்ப பாருங்க, இந்த வீடை மொத்தம் அனுபவிக்கும் போதும் இவனுக்கு மனசெல்லாம் எங்க? எதுக்கு மேல? எதுக்கு மேல? இந்த கூண்டுக்கு மேல எல்லாம் அனுபவிக்க. இந்த ஒரு கொச்சு சாதனத்தையும் தொடர்ந்து எடுக்கிறதுன்னு சொன்னாரு. அப்படி இதுல என்ன இருக்கு? அவர் என்ன காண போறார்? சிசிடிவி எல்லாம் இப்ப இல்லையா வந்தது? அண்ணன் சிசிடிவி ஒண்ணும் இல்லை இல்லையா? என்ன செய்தானா தெரியுமா? இவன் பையன் இந்த கூண்டை எழுப்பணும் ஷிகோன்னு சொல்லிட்டு ஒரு குருவி அதுக்குள்ள பறந்து போச்சான். அந்த விட்டு போனா மூடி வச்சான். மூடி வச்சுட்டாங்க. இப்ப என்னது? ஜன்னி வந்தது போல வரையல. சாதனம் என்ன செய்துச்சு? பறந்து போச்சு. இதை நீ எங்க போய் பிடிக்க? நேர வந்து எஜமான் இதை திறந்து பார்த்தாராம். திறந்து பார்த்தா சாதனம் இல்லை. அவனை திரும்பி பார்த்தாராம். போ வெளியில, இறங்கு வெளியில. டே, இந்த வீட்டுல என்ன உனக்கு நான் விளக்குனேன்? எது நீ அனுபவிக்க கூடாதுன்னு உனக்கு நான் விலக்கி வைத்தேன்? புசிச்சுக்க, படுத்துக்க, குளிச்சுக்க, குடிச்சுக்க எல்லாம் தந்தேனே. தொடக்கூடாது என்று சொன்னதை ஏன் நீ? ஏறக்குறைய இந்த கேட்டகரியிலாக்கும் அவியல விடுங்க. எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை சரி. நீங்க நீதிமான்கள் ஆதாம் ஏவாள் இல்லையா? அவியல்கிட்ட போவோம். பிரைஸ் லார்ட். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. இதை சொன்ன ஒரே ஒரு காரணத்தை அவன் மீறினபடினால் அவனை தேவன் தோட்டத்தை விட்டு என்ன செய்து விட்டார்? துரத்தி விட்டார். அப்ப பாருங்க, இவ்வளவு துரத்தி விட்டு இன்றளவு வரைக்கும், அதாவது அதாக்கு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும், புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படியணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியணும். எல்லாரும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள். வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு ஆமீன் கீழ்ப்படியணும். எஜமான்கள் வேலைக்காரர்களை தயவாய் நடத்தணும். எல்லாம் எத்தனை விதமான கீழ்ப்படிதல் இருக்கு தெரியுமா? பலியிலும் மேலானது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் மேல்படிக்கு முதல் படி. கீழ்ப்படிய 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 கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு படியில ஏற்படுத்தி விட்டுட்டே. அதனால் தயவு செய்து கீழ்ப்படியுங்க. ஒரு மனுஷன் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியாத ஒரு குணம் இருக்கிறது என்றால் அது இப்பொழுதும் யாரால் நடத்தப்படுகிறது? அதுக்கு மூல காரணி யாரு? சாத்தான். இப்பொழுதும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை நடப்பிக்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடியாய் நடந்து கொண்டீர்களே. அதனால கீழ்ப்படியணும். அவங்க சொல்றது செய்ய முடியாட்டியும் கீழ்ப்படியணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப ஆசீர்வாதம், மேலான ஒன்று.
நான் நினைக்கிறேன் இது ஒரு காரியமும் ஏதேன்ல கடைபிடிக்கப்பட்டிருந்தா நமக்கு இமேஜினேஷன் பண்ண முடியாது. நான் சும்மா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. வந்திருக்குமா? ஏன்னா தேவத்திட்ட என்ன தெரியுமா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைச்சார்? 900 கோடி மனுஷரை பார்த்தும் ஆமீன் இப்படி ஊதுன சுவாசத்துல 900 கோடி பேரை உருவாக்க முடியும் ஆண்டவரால். ஆனால் அதை செய்யல, ஒருவனை படைத்தார். ஆவி 900 கோடி பேரை படைக்கக்கூடிய ஆவி ஸ்பிரிட் அவரிடத்துல இருக்கிறது. அப்படியானால் பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் என்றால் அவருடைய திட்டம் என்னன்னா எல்லாரும் யூனிஃபார்மா படைக்கணும், எல்லாரையும் ஒண்ணு போல வைக்கணும். ஆதாமுக்கு தேவசாயல்னா எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? தேவசாயல். ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவனானால் ஆதாமிலிருந்து வருகிற எல்லாம் தெய்வத்தால் உண்டாக்கப்பட்ட, இப்படி ஒரு நீண்ட பார்வையின் தொலைதூரமான தரிசனத்தோடு படைத்த போது ஒரு கீழ்ப்படியாமையினால், அப்ப என்னையும் உங்களையும் குறித்து வைத்திருக்கிற தரிசனம் எல்லாம் தகர்வது எப்போ தெரியுமா? கீழ்ப்படியாமை. முரண்டு பிடிக்க கூடாது. கீழ்ப்படியாமையினால் எல்லாம் தகர்ந்து போ. ஆண்டவர் சொன்னார், அமலேக்கே வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல வேற இருக்கணும்னு தீர்மானித்திருக்கிறேன், வா, அதுக்கு தான் உனக்கு தலைக்கு மேல அபிஷேகத்தை வச்சு உன்னை வரவழைச்சிருக்கிறேன், வா, நீ போய் அமலேக்கே மொத்தமும் அழிச்சிரு. ஆனால் இவனுக்கு கீழ்ப்படிய மனசே இல்லை. அதனால இவனிடத்தில் இருந்த ஆவி பரிசுத்த ஆவி எடுபட்டு போயிற்று. அவனுக்கு சவுல், பழைய ஏற்பாட்டு சவுல், ராஜாவாகிய சவுல், சவுலுக்கு வண்டி ஓட்டுன டிரைவர் பின்னாடி யாரு? பரிசுத்த ஆவி இல்ல, பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி. ஒரு கீழ்ப்படியாமை இல்ல. அப்ப நீங்க நினைச்சுடுங்க, பாஸ்டருக்கு கீழ்ப்படி இல்ல, உபதேசத்துக்கு கீழ்ப்படி இல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படி இல்ல, உங்க டிரைவர் யாரா இருக்கும்? சங்கடம் வந்து போச்சு. நல்லா சோதிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று சோதிக்கணுமா? அல்லேலூயா. ஆமா, இயேசப்பா கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிரயாணம் போனாங்களாம். போய் பார்த்த பிறகு இயேசுவை காணவில்லை. இயேசு இல்ல. அவங்க நினைச்சதெல்லாம் யார் கூட உண்டுன்னு? இயேசு கூட உண்டுன்னு. இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். அவங்க நேர வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன தெரியுமா? இயேசு கூட. நம்ம பாடேது அப்படிதான், இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார், தானானா தன்ன தானானா. கொஞ்சம் சோதிச்சு பாருங்க, கூட உண்டான்னு. சந்தோஷம் எல்லாம் போச்சு. சீக்கிரமா காட்டித்தாரேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். ஆமென். வசனத்தில் அங்க போகண்டான்னு நினைத்தேன், இருந்தாலும் நீங்க அதை குறித்து ஒன்னும் அபிப்பிராயம் சொல்லாதனால உங்களுக்கு சொல்லி தந்தாகணும் அல்லவா. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுக்கிறதல்லவா உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பிலிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியா, கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு என்ன செய்தார்? இந்த வார்த்தை வெளிப்படும் போது வருஷம் எத்தனை? ஆமென். 1 சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படியுங்கள். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போதாக்கும் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 15:1. சவுலை நோக்கி இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை கேளும். என்னவென்றால், எகிப்திலிருந்து வந்தபோது அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை எங்க வச்சிருக்கிறேன்? என் மனசுல வச்சிருக்கிறேன். இனி உள்ளது நான் சொல்றேன். அதனால நீ போய் அமலேங்க முழுசா என்ன செய்?
மடங்கடிச்சு அழிச்சிரு, அவ்வளவு போதும். 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளில் நலமானவைகளையும் அழித்து போட இவனுக்கு என்ன வரல? ஆண்டவர் சொன்னார், எப்பா இந்த செய்தியை மனசுல வச்சிருக்கே, எனக்கு காயம் உண்டாக்குன செய்தி. ஏன்னா ஒரு காரணமும் இல்ல. இஸ்ரவேலர்கள் பயணப்பட்டு ரெவிதீமில், யாத்திராமம் 17 உள்ள செய்தி, அங்க போக வேண்டாம். ரெவிதீமில் வந்து பாளையம் இறங்கின போது ஒரு காரணமும் இல்லாமல் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யார் யுத்தத்துக்கு வந்தது? அமலேக் யுத்தத்துக்கு வந்தான். அமலேக்கு யுத்தத்துக்கு வந்தது மட்டுமல்ல, அமலேக்கினுடைய நிறைய குணங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். இந்த அமலேக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிறபடினால் ஒன்ன நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். நீ போய் அமலேக்க மொத்தத்தில் என்ன செய்யணும்? அழிக்கணும். சொல்லுங்க பாப்பா, என்ன செய்யணும்? அழிக்கணும், உயிரோடு வைக்க கூடாது. ஆனா அழி என்று சொல்லுகிறதை அழிக்கிறதுக்கு சிலருக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. என் பிரதர் இப்படி, அது எனக்கு மனசு இல்ல. என் பிரதர் இப்படி, நீங்க அது எனக்கு மனசு இல்ல. ஏன் மனம் திரும்பாம இருக்கிறீங்க? எனக்கு மனசு இல்ல. ஏன் கூட்டத்துக்கு வரல? எனக்கு மனசு இல்ல. ஏன் பைபிள் படிக்கல? எனக்கு மனசு இல்ல. ஏன் ஜெபிக்கல? ஏன் மனசு இல்ல. மனசு இல்லாதபடினால இதை செய்தா என்ன நடந்துச்சு? 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 11வது வசனம். நான் சவுலை ராஜாவாக்குனதற்கு எனக்கு என்ன வந்துச்சு? அவன் இந்த காரியத்தை செய்கிறதற்கு மனசு இல்லாதபடினால் தேவனுக்கு என்ன உண்டாயிற்று? அப்ப தேவன் நமக்கு செய்ய சொல்லுகிற காரியம் நம்ம செய்யாதனால தேவனுக்கு என்ன உண்டாகும்? மனஸ்தாபம் உண்டாகும். தேவனுக்கு மட்டுமல்ல, வேற யாருக்கு மனஸ்தாபம் உண்டாகுதான்? 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 35வது வசனம். இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் பாஸ்டர் மனஸ்தாபப்படுவாராம். யார் மனஸ்தாபப்படுது? ஐயோ என் விசுவாசி கீழ்ப்படி இல்லையே, ஐயோ இவளை ஜபத்துக்கு வான்னு சொல்லி கீழ்ப்படி இல்லையே, இவளை ஜோம் பண்ணு சொல்லிட்டு கீழ்ப்படி இல்லையே. அப்ப மனஸ்தாபத்தோடு இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் இருக்கிறீங்களா? ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? உண்டா? போ கீழ்ப்படியாதவங்க உண்டு இல்லையா? கீழ்ப்படியணும் எல்லாரும். சபைக்கு என்ன செய்யணும்? அது போச்சு. வசனத்துக்கு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவி பெறணும், பரலோகத்துக்குரியவர்களாய் மாறணும். அல்லனா பாஸ்டர் என்ன செய்துட்டு இருப்பாரு? பாஸ்டர் மனஸ்தாபப்பட்டா என்ன நடக்கும்? 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. இதாக்கு சொன்னேன், டிரைவர் யாருன்னு கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. அப்ப பிரசங்கத்துக்கு கீழ்ப்படியாம, வசனத்துக்கு கீழ்ப்படியாம ஆண்டவருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கி பாஸ்டர்மார்களுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குற யாரா இருந்தாலும் அவர்களிடத்தில் இருந்து இந்த சிட்டுக்குருவி பறந்தது போல எது பறந்து போகும்? பரிசுத்தாய் பறந்து போகும். அப்ப போற இடத்துல இன்னொரு ஆவி வரணும் இல்லையா? ஒரு ஆளு வண்டி ஓட்டலைன்னா இன்னொரு ஆள் இருந்துதானே ஆகணும். உங்களுக்கு மனசிலாவல்ல? கார் போகணும்னா டிரைவர் உட்காரணுமா உட்காரண்டாமா? பின்ன கொஞ்சம் டிஃபரெண்ட். அது வந்து ஹோலி ஸ்பிரிட், இது வந்து ஈவில் ஸ்பிரிட். அது வந்து பரிசுத்த ஆவி, இது வந்து அதுக்கு என்ன குழப்பம்? எல்லாம் ஆவிதானே, இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்லிட்டு எத்தனை வருஷம் ஓடினாரு? சவுல் ராஜ்யபாரம் பண்ணது எத்தனை வருஷம்? எல்லாம் போச்சு. இஸ்ரவேல்ல 3 பேர் 40 வருஷம் ஆட்சி பண்ணார். 1வது 40 வருஷம் ஆட்சி பண்ணது சவுல், 2வது 40 வருஷம் ஆட்சி பண்ணது தாவீது, 3வது ஆட்சி பண்ணது சாலமன். மறக்கிறது, இஸ்ரவேலை சமஸ்த இஸ்ரவேலை 40 வருஷம் வச்சு ஆட்சி பண்ண முதல் ராஜா தான் யாரு? சவுல். நல்ல மறக்கிறது, யாரு? சவுல். 2வது தாவீது, 3வது சாலமன். அதுக்கு பிறகு ராஜ்யம் 2ஆய் உடைந்தது. வடக்கு ராஜ்யம் என்று, தெற்கு ராஜ்யம் என்று, ரெகோபயாம் எரோபயாம் என்று ராஜ்யம் 2ஆ பிரிந்தது. இப்ப நம்ம அங்கிட்டு போனா திருப்பி வர முடியாது, சரித்திரம் அது. இப்ப இங்க சொல்லித்தாரே, 2வது வருஷத்தில் கீழ்ப்படியாமையினாலே சவுலை விட்டு பரிசுத்தாவி போனார். அவனை யார் கண்ட்ரோல் பண்ணது? அசுத்தாவி. எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணினார்? 40 வருஷம். 38 வருஷம் ஆட்சி நடத்தினது யாருடைய? எந்த ஆவி?
அசுத்தாவி. அதனாலேக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். பரிசுத்தாவி யாரையும் கெட்ட வார்த்தை பேசுமா? பரிசுத்தாவி யாருக்கு எங்களுக்கு விரோதமாய் பேசுமா? பரிசுத்தாவி யாரையும் அடிக்குமா? பரிசுத்தாவி யாரையும் வெறுக்குமா? அப்ப பின்ன நம்ம இதெல்லாம் செஞ்சது? டிரைவர் யாருன்னு பார்க்கணும், நல்ல செக் பண்ணி பார்க்கணும். போச்சு, உள்ள ரிவைவல் எல்லாம் போச்சு. யாராக்கும் உங்களை வழி நடத்துகிறது என்று நல்ல கவனிங்க. அல்லேலூயா. நாம் சொல்ல வருகிறது தேவராஜ்யத்தை குறித்து நீங்கள் அறிவதற்காக மாத்திரமே. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்கிறது யாரு? ஆகாயத்து அதிகார பிரபு, பரிசுத்தாவி அல்ல. பரிசுத்தாவியானவர் கீழ்ப்படிவார். பரிசுத்தாவியானவர் பரிசுத்தமானவர். அவர் பாவத்துக்கு நேரா நம்மளை விடமாட்டார். அவர் நீதி என்னன்னு சொல்லி தருவார். அவர் நியாய தீர்ப்பு என்னன்னு சொல்லி தருவார். நம்ம அப்ப நீதி கேடும் அநியாய கேடும் அசுத்தங்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறோமானால் something wrong. அடிக்கடி இந்த மனுஷன் கோபப்படுறாரே, அடிக்கடி இவருடைய முகரூபம் மாறுகிறதே, அடிக்கடி இவர் கெட்ட வார்த்தையில திட்டுகிறாரே, அடிக்கடி இவருக்குள்ள ஒரு வைராக்கியத்தின் ஆவி போராடுதே. எதனால்? எந்த ஆவி கண்ட்ரோல் பண்ணது? அப்ப உலகம் அதனாலேயாக்கும் வேதத்துல பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகம் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கன். அதை ஆளுகிறது இப்பிரபஞ்சத்தின் தேவன், இந்த உலகத்தின் அதிபதி. அப்ப இயேசு வந்ததனுடைய நோக்கம் இந்த கிரியையை என்ன செய்யணும்? அழிக்கணும். புரிஞ்சுதா விஷயம்? இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த கிரியை என்ன செய்யணும்? அழிக்கணும். ஏன்னா அழிக்காம தேவராஜ்யம் அவர்களுக்குள்ள என்ன செய்ய முடியாது? வராது. இப்ப இயேசு வந்ததனுடைய நோக்கம் தேவராஜ்யம் ஸ்தாபிக்க, தேவனுடைய ராஜ்யத்தை எனக்குள்ள கொண்டு வர. ஆனால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் மொத்தத்தை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறான். அத்தனை பேரையும் தனக்கு சொந்தப்படுத்தி எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான், என்ன நமஸ்கரி, என்ன துதி, என்ன சேவி, நான் சொல்லியதை கேளு, மேல இருந்து கீழே சாடு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி உலகத்தை நாசப்படுத்துகிறான். மொத்த உலகமும் யாருக்கிட்ட இருக்கான்? வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட ஏதேனில் வெளிப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் எங்கேண்டு மோசம் போக்குச்சாம்? அங்க பழைய பாம்பு ஏதேன் தோட்டத்தில் இருந்தே உலகத்தை என்ன செய்துச்சாம்? மோசம் போக்குச்சாம். அப்ப இன்றும் மோசம் போக்கி கொண்டிருக்கிறது. இந்த மோசம் போக்குகிற கிரியைகளை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் யார் உலகத்தில் வந்தது? இயேசு வந்தார். வந்ததுனால அவர் என்ன செய்தார்? ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சீக்கிரம் படிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற எல்லாரையும் குணமாக்குறவராய். அப்ப இயேசு வந்ததும் அவருக்கு டியூட்டி என்ன தெரியுமா? இப்படியே சுற்றி திரிதல். எப்படி? கவனிங்க. என்ன செய்தல்? கிராமங்கள், பட்டணங்கள், வீடுகள், தெருக்கள் தோறும் சுற்றி திரிதல். இந்த சுற்றி திரிதலுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான். என்ன நோக்கம் தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கணும். இப்படி சுற்றி திரிந்ததனால் அவர் பிசாசின், ஏன்னா பிசாசு என்ன செய்யறவன் தான் 1 பேதுரு 5:8 அவன் என்ன செய்யறான்? கவனிக்கல. பிசாசை பற்றி சொல்றதுனால அவன் உங்களை பிரசங்கம் கேட்க விட மாட்டான். அதனால எல்லாரும் இங்க வாங்க, பிசாசு கடன் கொடுக்க, எல்லாரும் என்னைய கவனிங்க. ஒரு புத்தகத்துல படித்தேன், ஆதி ஆகமத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் அதிகமாய் யாரையும் என்ன செய்ய விட மாட்டானா? வாசிக்க விட மாட்டானா? அப்ப அதுக்கு கீழே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கூர்மையாய் படிக்க ஆரம்பித்தேன். அப்ப அதுல எழுதப்பட்டிருக்கிறது, ஆதி ஆகமத்தில் ஒரு மனுஷனை எப்படி வஞ்சித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவனுக்கு நீ அழிவு உண்டென்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறபடினால், ஆமென், இந்த காரியங்களை மக்கள் அறியாமல் இருப்பதற்காக படிக்க விட மாட்டானா? எங்கே அவர்களை நடத்துவானாம்?
துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் தொடங்கிட்டு 46 வரைக்கும் வரும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் வரும்போது ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகும். எல்லாம் குழம்பி போச்சு. மீண்டும் எங்க போவோம்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். ஆக இது மேப்படியானுக்கு வேலை என்ன தெரியுமா? இதுக்குள்ளே இட்டு என்ன செய்யுது? அது தப்புன்னு சொல்லல. ஏன்னா டெய்லி காலையில திறந்து நம்ம படிக்கிறது உண்டு. ஆக என்னதுதான் இங்கோட்டு வந்து ஒரு ரோமர்னோ ஒரு கொரிந்தியர்னோ ஒரு தானியேலனோ இதெல்லாம் வரா. அதெல்லாம் அது இந்த எலும்பு போலத்த சாதனம், கடிச்சா உடையாது. மற்றதெல்லாம் ஐஸ்கிரீம் போலத்தது, வாரி வாயில வச்சாலே கரைஞ்சு. உண்மைதானா? சந்தோஷமா ஒரு அலையிலே சொல்லுவா. கவனிங்க. இப்ப இந்த சுற்றுனதனுடைய நோக்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். சீக்கிரம் படிங்க. மத்தேயு 12:28. சீக்கிரமாய். நான் தேவனுடைய ஆவியினால், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. என்ன வந்தது? இப்ப கவனிங்க. ஒரு வசனத்தை கூட நான் சொல்லும் போது சொல்லிட்டு விளக்கி தாரேன். கொலோசியர் நிருப புஸ்தகத்துல பாருங்கள். கொலோசியர் நிருப புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். கொலோசியர் நிருப புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், அதனுடைய 13வது வசனம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 ராஜ்யம் இருக்கு. எத்தனை ராஜ்யம்? 2 ராஜ்யம். ஒரு ராஜ்யத்துக்கு பேர் என்னது? இருளின் ராஜ்யம். இன்னொரு ராஜ்யத்துக்கு பேர் என்னது? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இப்ப இயேசு இந்த உலகத்துல வந்ததனுடைய நோக்கத்தை பாருங்க. பவுல் எடுத்திருக்கிற ஒரு பிரசங்க டாபிக்கை புரிய வைக்கிறதுக்காக நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறது. கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷத்தை தியானிக்கணும். அதாவது 2 வருஷ காலம் எதை குறித்தே பேசினாராம்? தேவராஜ்யத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து அல்ல. எதை குறித்து? தேவராஜ்யத்தை குறித்து நீங்களும் நானும் நன்றாய் புரியணும். ஏன் புரியணும்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு இணையாயிருந்த மனுஷனோடு கூட உலாவிக் கொண்டிருந்த தேவன் மனுஷனோடு கூட உலாவிக் கொண்டிருந்த பாக்கியத்தை இழந்து மனுஷன் எந்த ராஜ்யத்துல வந்தான்? இருளின் ராஜ்யம். புரியுதா? எந்த ராஜ்யத்துல வந்தான்? இருளின் ராஜ்யம். இருளின் ராஜ்யத்துல வந்தபோது இருள் என்ன செய்ய ஆரம்பித்தது? ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. எது ஆளுகை செய்ய ஆரம்பித்தது? இருள். இருள் என்றால் யாரு? பிசாசு. சத்தமா சொல்லுங்க. இருள் என்றால் யாரு? இன்னும் எல்லாரும் சொல்லுங்க. அவன் வெட்கப்படட்டும். யாரு? பிசாசுடா. நீதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் வெட்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் ஆளுகை செய்ய தொடங்கினான். இயேசு வந்தது யாரை அழிக்க? அவனுடைய கிரியை அழிக்க. அதுக்காக அபிஷேகம் பெற்றுட்டு நன்மை செய்கிற இயேசு இப்படி நடந்து வரும்போது ஒருத்தனை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்துல பாவலியே. இப்படி ஒருத்தனை இல்ல, எல்லார்ட்டையும் சொன்னார். சொன்னதுனால என்ன நடந்தது? நான் தேவனுடைய ஆவியினால் எதை துரத்துகிறேன்? பிசாசை துரத்தினேன். பிசாசை ஏன் துரத்தினார் அப்படி என்று கேட்டால், பிசாசு ஒரு மனுஷனிருந்து துரத்தப்படும் போதுதான் அவனுக்குள்ள எந்த ராஜ்யம் நுழையும்? தேவராஜ்யம் நுழையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலயாக்கு எல்லாரும் தேவராஜ்யத்தை குறித்து அறிவு வேணும்னு சொல்றது. தேவராஜ்யத்துல அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷம் மட்டும். அதை தாண்டி பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என்னில் வெளிப்படாம இன்னும் ஏதாவது தவறானது வெளிப்படுமே ஆனால் கவனிக்கணும், எந்த ராஜ்யம் உள்ள ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கத்தான் 2 வருஷம் பேசினார் தேவராஜ்யத்தை குறித்து. ஏன்னா சாத்தான் ஒரு முறை துரத்துனா போறவே இல்லை. அல்லேலூயா. எக்ஸாம்பிள் சொல்லித்தாரேன், சும்மா உதாரணத்துக்கு சொல்லித்தாரேன். இந்த வீட்டுல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு சொல்லித்தாரேன். இந்த வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று பாஸ்டர் ஒரு அதிகார பத்திரத்தோடு வாரார். நான் சொல்றேன், என் வீடு, என்ன நினைக்கிறீங்க? அப்ப இவர் சொல்ற, இறங்கடா வெளியில. நான் சொல்றேன், இல்ல முடியாது. அவர் சொல்ற, இறங்கடா வெளியில. நான் சொல்றேன், முடியாது. அப்ப அவர் என்கிட்ட ஒரு அதிகார பத்திரத்தை எடுத்து காட்டுற, பாரு நான் கீழ்ப்படி இல்ல. அதிகாரிகள் வந்து என்ன செய்தாங்க?
வெளியில இறக்கி விட்டாங்க, வெளியில இறக்கி விட்டாங்க. நான் வெளியே நிக்கிறேன், நான் வெளியில நின்னுட்டு எனக்கு நீ முடியாது. ஏன்னா அதிகாரப்பூர்வமா இப்ப அவர் என்ன செய்திருக்கிறாரு, வீட்டுக்குள்ள ஏறி இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாரு. இப்ப நான் என்ன செய்வேன் தெரியுமா, இங்கிருந்து கொஞ்ச நேரம் இப்படி எல்லாம் நடந்து இப்படி எல்லாம் யோசிச்சு மார்த்தாண்ட வரைக்கும் போனேன்னு வச்சுக்கிடுங்க. மார்த்தாண்ட வரைக்கும் போன எனக்கு மனசெல்லாம் எங்க கிடக்கு, என் வீடு என் வீடு என் வீடு. ஐயோ நான் இல்லையா இங்க இருந்தேன், நான் இல்லையா இங்க இருந்தேன், இறக்கி விட்டுட்டாங்களே இறக்கி விட்டுட்டாங்களே இறக்கி விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான், திரும்பி வாரான். மார்த்தாண்ட வரைக்கும் போன நான் என்ன செய்கிறேன், திரும்பி வருகிறேன். எங்க வாசித்து பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 12ஆம் அதிகாரம். சீக்கிரமாய் சோத்திரம் 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 சோத்திரம். 12ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் பிரைஸ் தி லார்ட். 12ஆம் அதிகாரம் 28 தானே படிச்சோம் இல்லையா? 12ஆம் அதிகாரம் அதனுடைய 43வது வசனம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்க வரும். அது வரைக்கும் நிக்கட்டு நம்ம படிக்கலாம். அது வரைக்கும் என்ன செய்யும், வரும். இப்ப மறுபடியும் சொல்றேன் உதாரணத்தை. பல வருஷமா இங்க இருந்தேன், திடீரென்று இவர் வந்து சொல்றாரு, இறங்குடா வெளியில, ஏன் வீடு, நான் கீழ்ப்படி இல்ல. அதிகார பத்திரத்தோட வந்து சொல்றாரு, இறங்குடா வெளியில, கீழ்ப்படி இல்ல. அதிகாரிகளோடு வந்து இப்ப என்ன எங்க செய்தாங்க, இறக்கி விட்டுட்டு யார் உள்ள இருக்குது, அவர் உள்ள வந்துட்டார். இறக்கி விட்டாச்சு இல்லையா? எனக்கு இப்போ பார்ப்பிடம் இல்ல, நான் அப்படியே எங்கேயாகலும் தங்கலாம் தங்கலாம் தங்கலாம்னு சொல்லிட்டு இப்படி குறை நேரம் அலைந்து திரிந்தேன். மார்த்தாண்ட வரைக்கும் போனேன், எனக்கு தங்கேக்கு எனக்கு இடம் இல்ல. எனக்கு மனசு மீண்டும் சொல்லுகிறது, இத்தனை வருஷம் நீ வாழ்ந்த இடம் அல்லவா, ஜஸ்ட் ஒன் அங்க போய் பாரு. சாத்தானை குறித்து சொல்லி தருகிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயத்தை குறித்து சொல்லி தருகிறேன். தேவ ராஜ்யம் தான் உங்களுக்குள்ள இருக்கிறதா இல்ல இருளின் சாம்ராஜ்யம் தான் இருக்கிறதா என்பதை புரிய சொல்லி தருகிறேன். இப்ப வந்து பார்த்ததும் என்ன நடக்குது தெரியுமா, இவர் ஒரு மூலையில படுத்து கிடக்கிறாரு, மொத்த வீடும் காலியா கிடக்கு. உடனே நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, ஒரு சான்ஸ் இருக்கு, ஒரு டைம் கூட இவரை ஒண்ணு என்ன செய்யலாம், அட்டாக் பண்ணலாம், இவரை ஒண்ணு நெருக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் என்னிலும் வல்லமை உள்ள 7 பேர், என்னிலும் இப்ப எனக்கு 100 கிலோ ஒரு மனுஷனை தூக்கி வீசக்கூடிய கெபாசிட்டினா 200 கிலோயை தூக்கி எறியக்கூடிய 7 பேரை என் கூட கூட்டினேன். 7 1 8 8 பேரா வந்தோம். 8 பேரா வந்து இன்னும் இருந்துட்டு நடையில வந்துட்டு ஆமேன் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கணும். பைபிள் படிக்க விடல, ஜெபிக்க விடல, பாட்டு பாடி ஆராதிக்க விடல. சண்டே உண்டு பண்ணி விட்டேன், குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டேன், பிரிவினை உண்டு பண்ணி விட்டேன். ஏன்னா இப்ப வந்திருக்கிறது யாரோடு கூட, ஒற்றைக்கு இருந்ததுனால தானே இறக்கி விட்டேன். அதனால யாக்கு எல்லாரும் கேட்கண்டாம், அதனால யாக்கு சிலர் கேட்கது, ஓ நீங்க அங்க போனது மாறிட்டீங்களோ, அங்க போக முன்னாடி நல்லா தானே இருந்தீங்க, இப்ப நீங்க கொஞ்சம் கூட கேவலமா தானே தெரியுதீங்க. அவர்களுடைய முன்னிலைமை பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் அன்னைக்கு இவர் இப்படி கோவப்பட மாட்டார். என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க முன்னாடி. ஆனா இப்போ அன்னைக்கு நல்லா தான் இருந்தார். இவர் ரொம்ப இயேசு இயேசு இயேசுன்னு விழிக்க விழிக்க விழிக்கத்தான் இவருக்குள்ள பெரிய எல்லாரையும் சொல்லல. தேவராஜ்யமா இல்ல இருளின் ராஜ்யமா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவன் இத்தனை வருஷமான ஆட்சி செஞ்ச வீட்டை விட்டு வெளியே இறங்க அவனுக்கு விருப்பம் இல்ல. அவனுக்கு ஆசை என்ன தெரியுமா, மீண்டும் அந்த வீட்டுக்குள் மீண்டும் அவர்களுக்குள் நுழையணும், மீண்டும் அவர்களுக்குள்ள நுழையணும். ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க, 2 பேதுருடைய புஸ்தகத்தில் படிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். நம்ம சரியா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு மோசமாக போகும் என்று அழகாய் தெளிவாக வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. 2 பேதுருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை
அறிகின்ற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் ஒருவேளை மறுபடியும் ஜெயிக்கப்பட்டு மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் ஆமென் கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த பரிசுத்த 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 கற்பனை வசனம் பிரமாணம் இயேசு தேவன் ஆவியானவர் அந்த பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுகிறதை பார்க்கிறோம். அதை அறியாம அந்த ராஜ்யமா இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஏன் நல்லா இருக்கும்? ஏனென்றால் இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தும் இதுவரைக்கும் ராஜ்யத்தை உள்ளுக்குள்ள ஸ்தாபிக்க விடவே, இயேசுவை கண்ட்ரோல் பண்ண விடல, பரிசுத்தாவியை கண்ட்ரோல் பண்ண விடல. இப்பொழுதும் பாவ வழிகள், இப்பவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, இப்பவும் தேவனுக்கு பிரியமில்லாத கேடான வாழ்க்கை. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதனால் என்று சொன்னால் இதுவரைக்கும் உள்ள என்ன ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவில்லை? தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவில்லை. தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டால் அங்க பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் சரியாய் அவர்களை நடத்தி கொண்டிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். மறுபடி பாவத்துக்கு போக மாட்டாங்க, அக்கிரமத்துக்கு போக மாட்டாங்க, அநியாயத்துக்கு போக மாட்டாங்க. இந்த மத்தியான வேளையில பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தா உங்களை சூப்பரா நடத்தி உங்களை தேவனுடைய ராஜ்யமாய் தேவனுடைய வீடாய் உங்களை மாற்றுவதற்கு போதுமானவர் இயேசு. இதனால தான் எத்தனை வருஷம் பேசினாராம் தேவராஜ்யத்தை குறித்து? 2 வருஷம் பேசினாராம். அல்லேலூயா. தேவராஜ்யத்தை குறித்து அறியுங்கள். இன்றைக்கு சோதித்து பாருங்க, நான் ஒரு தேவராஜ்யமா அல்ல எந்த ராஜ்யமா இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, ஓகே. நம்ம எடுத்த விஷயம் 2, இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்கள். அப்ப இந்த 2 வருஷ பைபிள் ஸ்டடி எடுத்தது 2வது ஒரு டாபிக் எடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? எல்லா மனுஷரும் 1 தேவராஜ்யத்தை குறித்து அறியணும், 2 யாரை குறித்த விசேஷத்தை அறிந்து கொள்ளணும். அன்பான தேவ பிள்ளைகளே, என்னை குறித்தோ உங்களை குறித்தோ அறிய வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதனாலே நான் உங்களுக்கு சொன்னேன், தயவு செய்து வால் போஸ்டர்களும் நோட்டீஸ்களும் பேர் போடாதீங்க, போட்டோ போடாதீங்க. ஏன்னா மக்களுடைய மனநிலை என்ன ஆகி போச்சு? இந்த பாஸ்டர் வருகிறார், இந்த ஊழியக்காரர் வருகிறார். யார படிக்கணும்னு ஆசை இல்ல, இயேசுவை அறியணும்னு விருப்பம் இல்ல. யார் அறிஞ்சா போதும்? இப்படி போகுது. தப்புன்னு நான் சொல்றது இல்ல. அதனால நான் முதல் நாள் கூட்டத்திலே சொன்னேன், ஏன்னா அதிகபட்சமான பேர் வருகிறது இன்னைக்கு யாரு? எதனால்? உண்மையை சொல்றேன். நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, பேர் பார்க்க மாட்டாங்க, இடம் பார்க்க மாட்டாங்க, ஊர் பார்க்க மாட்டாங்க, உலகம் பார்க்க மாட்டாங்க. எங்கேயோ டிராவல் பண்ணி நிற்கும் போது ஒரு பெரிய என்ன தெரியும்? போஸ்டர் தெரியும், போட்டோ தெரியும். ஓ, இவர் வரார். என்ன நஷ்டப்படுத்தியார்கள் இந்த கூட்டத்தில்? போனும் யாரை பார்க்க? அதனால தான் சொன்னேன், காரணம் இல்லாம சொல்லல. மேல கிடக்கிற இயேசுவை பாருங்க. மேல காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் போடப்பட்டிருக்கிறத நான் என்ன வாங்கிட்டு வரணும் கண்டுபிடிக்கணும்னா அது வச்சு பார்த்தாதான் எது தெரியும்? வசனம் தெரியும். ஆனா பாஸ்டருக்கு வேறு ஒண்ணு வேண்டாம். 1 கிலோமீட்டருக்கு அப்புறத்துல நின்னா, 3 கிலோமீட்டருக்கு அப்புறத்துல நின்னா போட்டோ தவறு நடக்குது. ஸ்நாபக யோவான் போன்றவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நீர் பெருகும், நாங்க என்ன செய்யறோம்? இப்ப என்ன நடக்குது? நாங்க பெருகிறோம், நீர் சின்னதா இருந்தா போதும், மேல ஒரு ஒத்திரி போல. அதுவும் அவன் பிரஸ்காரன் போன் பண்ணி கேட்பான், வசனம் போட கொஞ்சம் இடம் பிடிக்கு, பின்ன அதை எடுத்துருங்க. அதனால இப்ப நிறைய வால்போஸ்டர்ல என்ன இல்ல? இயேசுவே இல்ல, வசனம் இல்லை. சந்தோஷம் எல்லாம் போச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை. அப்ப மேல கிடக்கிறது யாருக்கு இடம்? தேவனுக்கு இடம். இப்ப யாருக்கு இல்ல?
அவருக்கு இடம் இல்ல, அவரை கட் பண்ணி அங்க தூக்கியாச்சு. தூக்கிட்டு பாஸ்டருக்கு பேர ஒரு வியூ. எனக்கு தெரியும் ரிவைவல் எல்லாம் போவோம். அல்லேலூயா. யாரு சிறுகியாச்சு? போ யாரு பெருகியாச்சு? ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்ததாம். 4 நாட்கள் செய்தி. ஒரு நாள் செய்தி முடித்ததும், ஹாஹா என்ன பாஸ்டர், எங்கண்டையா இவரை கண்டுபிடிச்சீங்க, எங்கேயா மறைஞ்சு கிடந்தார், எவ்வளவு பெரிய பாஸ்டர். 2ஆம் நாள் செய்தி, என்ன சூப்பர் பிரசங்கம், இதுபோல ஒரு பிரசங்கத்தை நாங்க இதுவரைக்கும் எப்பப்பா. 3வது நாள் செய்தி, ஆமீன், என்னடா இது, இதுபோல் நாங்கள் இதுவரையிலும் கண்டதே இல்லை. 4வது நாள் பிரசங்கத்தில் என்ன ரிசல்ட் தெரியுமா? இவ்வளவு பெரிய இயேசுவா. 3 நாளும் யார் உயர்த்தப்பட்டது? ஒரு நாளாகலும் கிறிஸ்து உயர்த்தப்பட்டாரே. அப்ப ஏனென்றால் இன்றைய செய்திகளில், இன்றைய பிரசங்கங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்கள் என்ன செய்கிறது? குறைந்தது என்று சொல்லி தருகிறோம். அதனால் தயவு செய்து யாருடைய செய்தியை விசேஷமாய் அறிய விரும்புங்கள். இயேசு. இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எதற்காக வந்தார்? இயேசுவினுடைய குணம் என்ன? இயேசுவின் ரூபம் என்ன? இயேசுவின் சாயல் என்ன? இயேசுவின் சுபாவம் என்ன? இயேசு என்றால் என்ன? இயேசு என்ற பெயரின் அர்த்தம் என்ன? எல்லாம் இயேசு. அல்லேலூயா. அப்ப பாருங்கள், 2 வருஷம் பைபிள் ஸ்டடி எடுத்தவர் எதை குறித்து மாத்திரமே பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்? இயேசுவை பற்றி. நான் தந்த நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒன்று, நிறைய விசேஷம் இருக்கு, சிம்பிளானதை சொல்லிவிடுகிறேன். நான் தியானித்து வந்து இந்த செய்தி தான் தேவராஜ்யத்தை குறித்து ஏதோ தேவ சித்தம் பேசிவிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் விசேஷம் என்ன? 1 பேதுருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஆமென். வாசிங்க. 1 பேதுரு, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக, நமக்காக, எனக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். யோவான் சுவிசேஷம் 13:15 வாசியுங்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு என்ன காட்டி தந்தேன்? ஒரு தேவப்பிள்ளை இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷத்தை அறிய வேண்டும் என்று கிறிஸ்துவை பற்றிய விசேஷத்தை அவர் செய்தி அளித்ததுக்கு 1வது காரணம், கிறிஸ்துவின் விசேஷ குணங்களில் ஒன்று என்ன அப்படி என்றால், அவர் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்வதற்கு அவர் செய்து என்ன காட்டி தந்திருக்கிறார்? மாதிரி காட்டி தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1:1, தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்பட நாள் வரைக்கும், நல்ல கவனிங்க, செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும். பார்த்தீங்களா? கிறிஸ்து செய்ததையும் உபதேசித்ததையும் அப்போஸ்தலர்கள் எழுதினார்கள். ஆமென். எதற்காக எழுதினார்கள் என்றால், இயேசு செய்யாததையும் சொல்லாததையும் பைபிள் எழுதவில்லை. ஆமென். அதனால தான் நேற்றைக்கு ராத்திரி சொன்னேன், இனி ஒரு புத்தகத்தில் இருக்கிற டாக்டரினை கை கொள்ளாதீங்க, இனி ஒரு புத்தகத்தை வாசிச்சு சபை நடத்தாதீங்க, இனி ஒரு புத்தகத்தில் எங்களுக்கு பெரியவர்கள் தந்ததா கொண்டு அதுக்கு பின்னால் அல்ல போக வேண்டியது. ஏனென்றால் இயேசு செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினதை குறித்து ஃபர்ஸ்ட் பிரபந்தம் லூக்கா எழுதி இருக்கிறேன், இப்ப அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் இயேசு கிறிஸ்துவின் விசேஷத்தை அறியணும்னு கேட்டா, சபையில் இன்றைக்கு நடக்கிற ஆமென் அநேக காரியம் யார் காட்டி தராத்தது? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. நான் சொன்னது புரியல. இயேசு கிறிஸ்துவின் விசேஷத்தில் ஒன்று,
நாம் செய்வதற்காக செய்ய வேண்டியவைகளை அவர் என்ன காட்டி தந்தார்? மாதிரி காட்டி தந்தார். உதாரணம் சொல்லி தருகிறேன். ஒருவேளை அங்க நியாயப்பிரமாணம் கொடுத்தது போல புதிய ஏற்பாட்டிலையும் அவரே வராதபடிக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? சொல்லுங்க. அதன்படி செய்ய மாட்டேன். அதனால வந்து கலிலியாவை விட்டு எங்க வந்தார்? யோர்தான்ல வந்து தண்ணிக்குள்ள இறங்கி முங்கி காட்டி தந்தார், மாதிரி காட்டி தந்தார். இப்படி செய். ஞானஸ்நானம் என்னது? இப்படி காட்டி தந்த பிறகும், இயேசு செய்து காட்டி தந்த பிறகும் சபை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. சபை அங்கீகரிக்கவில்லை. உதாரணம் சொல்லுகிறேன். பாத்திரத்துல தண்ணீர் வார்த்து சீசனுடைய காலை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கின பிறகும் இன்று வரைக்கும் காட்டினது போல சபை ஏற்றுக்கொள்ளவே செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவின் விசேஷத்தை அறியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லும் போது சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய். ஆக இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு தாத்தாயும் கூட்டிட்டு போய் உள்ள வீடெல்லாம் கொடுப்பதற்கு பதிலாய் மாதிரி காட்டி தந்ததை செய்யவில்லை. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லி தருகிறேன். ஏற்றுக்கொள்ள மனதானால் ஏற்றுக்கொள்ளுங்க. எதுக்கு இங்கோட்டு வந்தாருன்னா, மகனே மகளே, ஒருவேளை நீ செய்வதற்கு உனக்கு தெரியாது, தெரியாததை நீ செய்வதற்கா நான் உனக்கு என்ன செய்யறேன்? காட்டி தருகிறேன். இப்படி செய், இப்படி செய், இப்படி செய். அப்ப இந்த 2 வருஷம் பைபிள் ஸ்டடியில ஆண்டவருடைய விசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷத்தை வெளிப்படுத்தினது எதற்கு? எதற்கப்படி என்றால், ஒன்று அவருடைய விசேஷம், நான் எதையாகிலும் செய்தால் அதை பரலோகம் அங்கீகரிக்க வேண்டும். அல்லேலூயா. பரலோகம் அங்கீகரிக்காத ஒரு துரும்ப கூட நான் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதாக்கும் அப்போஸ்தலர்கள் எழுதினார்கள், செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினதை மட்டும்தான் நாங்க என்ன செய்தோம்? எழுதி வைத்தோம். அப்ப காட்டி தந்ததை எழுதி இருக்கிறார்கள். இந்த எழுதி வைத்த பிறகு கூட இன்றைக்கும் நாம் செய்கிறதற்கு தவறி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் கொஞ்சம் நிதானியுங்கள். நீங்க செய்கிறது யார் உங்களுக்கு இது மாதிரி காட்டி தந்தது? ஆமென். ஏன்னா நான் செய்வதற்கு அத்தனை எனக்கு ரோல் மாடல் யார் மாத்திரமே? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தயவு செய்து பாஸ்டர்கள் செய்றாங்கன்னு செய்யாதீங்க. பாஸ்டர்கள் செய்கிறார்கள் குறித்து அப்போஸ்தலர்கள் வருத்தப்பட்டார்கள். விசுவாசிகள் செய்கிறது குறித்து வருத்தப்பட்டார்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரமாய். நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும், ஐயோ நாள் பார்க்கறீங்க, இப்போ ஐயோ இப்போ மாசம் பார்க்கறீங்க, ஐயோ இப்பொழுதும் வருஷம் பார்க்கறீங்க. யாரையா உங்களுக்கு காட்டி தந்தது? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன். ஐயோ, இவர் ஊழியர்னு சொல்லுகிறார், இவரும் கிறிஸ்டல் நாட்காட்டியில பார்த்து நிக்கிறாரு. எப்ப பிள்ளைய கூட்டிட்டு வரணும்? எப்ப வண்டியில கிளம்பணும்? எப்ப இறங்குனா நல்லா இருக்கும்? யாரையா காட்டி தந்தது? நாள் பார்க்க, மாதம் பார்க்க, வருஷம் பார்க்க, சமயம் பார்க்க. இறங்காத, மணி 12 ஆச்சு, போகல. எங்க கிடந்து எங்க கிடக்குது? சபைக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள. நாள் பார்க்காதீங்க, நட்சத்திரம் பார்க்காதீங்க. நான் சொல்றேன், நாள் பாருங்க. சுவாசம் விடுறதுக்கு நாள் பார்த்து விடுங்க. கண்டிப்பா பார்க்கணும். நேரம் பார்த்து தான் மூச்சு விடணும். அது வரைக்கும் விடுறது. மூச்சு விடுங்க. நல்ல நேரம் பார்க்கண்டாமா? நல்ல நேரம் பார்த்து விடணும்னா மூச்சு விடக்கு நல்ல நேரம் பார்க்கணும்.
ஒரு அல்லேலூயா இல்ல, ஆமென் இல்ல. ஆண்டு கொண்டாட்டம் என்ன, வருஷம் கொண்டாட்டம் என்ன, மாச கொண்டாட்டம் என்ன, நாட்களை விசேஷிக்கலாம். யாருக்கென்று? கர்த்தருக்கென்று. பாஸ்டர் பிள்ளை பிறந்த நாள், வீட்டில் வரணும், குடும்பமா வாங்க, விசுவாசிகளை கூட்டிட்டு வாங்க, நல்ல ஒரு ஆராதனை வச்சு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து விடுங்க. யாருக்கென்று விசேஷிங்க? கேக்கு வாங்கி அதுல பெயர் எழுதி அதுல மெழுகுத்திரி கொளுத்தி சொல்லித்தாரேன். அத அந்த விளக்க என்ன செய்து ஊதி அணைச்சு அவனுக்கு பேரை வெட்டி அவனுக்கே தின்ன கொடுக்க சாப்பிடுறா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவரீர் என் விளக்கை சொன்னேன், கெட்டு போய் கிடக்கும், எல்லாம் அணைஞ்சு இருளுக்குள்ள கிடக்கிறோம். மீண்டும் உள்ள பிரகாசத்தையும் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு அவனுக்கு பேரை சொல்லி விளக்கு அணைக்காதீங்க. அவனுக்கு பேரை சொல்லி அன்னைக்கு ஒரு விளக்கு என்ன செய்து அணையுது. தாவீது போன்றவர்கள் வாழ்க்கையில கஷ்டம் வந்த போது கெஞ்சினாங்க. யோபு போன்றவர்கள் வாழ்க்கையில கஷ்டம் வந்த போது சொன்னாங்க, ஐயோ அன்றைக்கு என் தீபம் தலையின் மேல் எரிந்து கொண்டிருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தால் நான் இருளை கடந்து சென்றேன். இங்க என்னன்னா உள்ள வெளிச்சத்தையும் அணைச்சு அந்த நல்ல பிள்ளைக்கு பேரு தேவ சமூகத்துல கையில கொடுத்து பிரதிஷ்டை பண்ண அந்த பேரை உங்க கை வச்சே நீங்க வெட்டி அந்த வெட்டின துண்டை எடுத்து அவன் வாயில குத்தி தின்னுடா, அழுதாலும் விட மாட்டோம், தின்னு. எங்க போகுது? உண்மையிலே வரலாறு படிக்கும் போது வட இந்தியாவில் சூனியம் பண்ணி ஒரு மனுஷனை தகர்ப்பதற்காக இன்றைக்கு அப்படித்தான் மாந்திரிகங்கள் செய்யும் போது அவன் பேரை எழுதி அவன் டீட்டெயிலை எழுதி அதை சுட்டரித்து தான் அவனுக்கு சூனியம் பண்ணுவாங்க. அந்த வழிபாட்டுல வந்ததுதான் இந்த பர்த்டே செலிப்ரேஷன், கேக் வெட்டுத சம்பிரதாயம். இது இன்னைக்கு எங்கேயும் கொண்டு வச்சு வெட்டணும், பிரசங்க பீடத்திலையும் இங்க வச்சாக்கும் கூடி மொத்த சபை நின்று ஊதி அணைக்கியது. பிரகாசிக்க வேண்டிய இடத்துல தவறு நடக்கிறது. நாட்களை, காலங்களை, மாதங்களை, வருஷங்களை பாருங்க. எதுக்காக? நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளணும். உபவாசிங்க. நான் படிச்சது என்ன தெரியுமா? பர்த்டே அன்னைக்கு பாஸ்டிங் பிரேயர். எதுக்கு? ஒரு வருஷம் காத்தீர் ஆண்டவரே, ஒரு வருஷம் ஜீவனை தந்தீரே, ஒரு வருஷம் நடத்தினீர் ஆண்டவரே, ஒரு வயர பட்டினி போட்டு அன்னைக்கு ஒரு 10 சோத்திரம் பண்ணுங்கம்மா, கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தர் சந்தோஷிப்பார். ஒரு ஊழியம் தந்தார், அடுத்த வருஷம் ஆண்டு கொண்டாடுறீங்களா, நல்ல சந்தோஷம். வேற ஒரு ஆச்சாரத்தை நடத்தாதீங்க, ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடச்சு என்ன பண்ணுங்க. ஒரு வருஷம் ஊழியத்தை என்ன செய்தீரே? காத்தீர், நடத்தினீரே ஆண்டவரே. எவ்வளவு நெருக்கம் வந்தது, பாதுகாப்பு தந்தீரே, நடத்தினீரே. விசேஷம் எல்லாம் கர்த்தரிடத்தில் போய் சேரணும். அதாக்கும் ஆண்டவர் சில காரியத்தை நம்ம தவறி செய்வோம் என்பதை தெரிந்தாக்கும் உலகத்துல வந்தது, வந்து செஞ்சு பேசின காரியத்தையாக்கும் அவர்கள் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷம் என்ன? அவருடைய விசேஷத்தில் ஒன்று, அவர் நாம் செய்ய வேண்டியதை நமக்கு என்ன செய்து தருகிறார்? மாதிரி காட்டி தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு நடக்க தெரியலையா, பேச தெரியலையா, துணி உடுக்க தெரியலையா, வாழ தெரியலையா, எப்படி என்ன செய்யணும்னு தெரியலையா, எல்லாத்துக்கும் யாரை பார்த்தா போதும்? அவரை பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் தலகுனியவே மாட்டீங்க. இயேசு உங்க கஷ்டத்துல, உங்க கண்ணீர்ல, உங்க துன்பத்துல, உங்க துக்கத்துல, உங்க பாடுகள்ல, உங்க வேதனையில, உங்க வறுமையில, உங்க தரித்திரத்துல, உங்க கடன் பாரத்துல, எந்த சூழ்நிலை உங்களை சந்தித்தாலும் ஒரு நிமிஷம் பரலோகத்துக்கு நேராக உங்க கண்களை ஏறெடுத்தால் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருந்து உங்களுக்கு நமக்கு ஒத்தாசை வரும் என்பதில் சந்தேகமில்லை. இன்னைக்கு இந்த மத்தியான வேளையில வேதனையோடு இருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ மனுஷனை பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க, ஊரை பார்க்காதீங்க, ஜனத்தை பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. அவரிடத்திலே உங்களுக்கு சகாயம் வரும். அவர் நல்ல ஒரு மாதிரி புருஷர். ஹல்லேலூயா. நான் எப்படி நடக்கணும்,
எப்படி வாழணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி பிள்ளைகளை வளர்த்தணும், எல்லா சரித்திரமும் எங்க இருக்கிறது? நாம் அவரை பின்பற்றி போகும்படி நல்ல என்ன வைத்து போயிருக்கிறார்? அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. நடக்க தெரியலையா? கொஞ்சம் இயேசுவை பாருங்க. வாழ தெரியலையா? கொஞ்சம் இயேசுவை பாருங்க. அவர் நமக்கு ஒரு நல்ல மாதிரியை காட்டி போயிருக்கிறார். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 ஆமீன். ஒரு பாயிண்ட் கூட சொல்லி விடுகிறேன். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற 2வது விசேஷம், பிலிப்பியர்கள் எழுதின நிருப புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சீக்கிரமாய் படிக்கலாம், முடிச்சிருவோம். சீக்கிரமா படிக்க பிலிப்பியர் 2:5. இல்ல பிலிப்பியர் 2:5, எபேசியர் அல்ல, பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி 3 அடிமையின் ரூபம் எடுத்து 4 மனுஷர் சாயலானார். 5 மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். 6 மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். 7 தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷம் என்ன அப்படி என்றால், நம்மை உயர்த்தி கொண்டு போகக்கூடிய காரியத்தை காட்டி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் இருக்கிற விசேஷத்தை பாருங்க. ஒரு மனுஷன் எங்க போய் சேரணுமோ, எந்த இடத்துக்கு உயரணுமோ, அந்த காரியத்தை யார் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது? இயேசு. இயேசு ஃபர்ஸ்ட்ல அதனால 7 படிகள் என்ன செய்தார்? இறங்கினார். சொல்லுங்க பாப்பா, என்ன செய்தார்? இறங்கினார். அதுக்கு கடைசி லைன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? தாழ்மை. சொல்லுங்க பாப்பா, என்னது? தாழ்மை. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாமே இயேசு கிறிஸ்துவினிடத்துல நல்ல விசேஷம் இருக்கிறது. அவரிடத்தில் இருக்கிற விசேஷத்தை பாருங்க. அவருடைய அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றது தேவனுக்கு சமம். தேவன். அல்லேலூயா. தேவனுக்கு சமம். தேவன். ஆனா தேவனுக்கு சமமா இருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாய் எண்ணாம, தயவு செய்து படிப்பையோ பட்டத்தையோ அழகையோ அந்தஸ்தையோ வருமானத்தையோ, உங்களுக்கு இருக்கிற மொத்தத்துல ஒரு வார்த்தை சொன்னா ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு ஸ்டேட்டஸ். தமிழ் எனக்கு தெரியல. ஒரு நிலை இல்லையா? சோத்திரம் தெரியல எனக்கு. அந்த ஸ்டேட்டஸ் சொல்றது கரெக்ட். ஒரு நிலை இல்லையா? சமூக மேன்மை. ஒரு சமூக மேன்மை. நான் உயர்ந்தவனா இருக்கிறேன், அவனை விட நான் உயர்வு, அவனை விட படிப்புல உயர்வு, அவனை விட அழகுல உயர்வு, அவனை விட பணத்துல உயர்வு, அவனை விட. இதுதானே இன்னைக்கு எல்லாரும் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறது. ஒரு படி கொஞ்சம் கீழே இறங்கலாமான்னு கேட்டா விட்டு கொடுக்கிறதுக்கு மனசே. நிறைய பேர் ரட்சிக்கப்படுவதற்கு அது தடை. நிறைய பேர் அபிஷேகம் பெறுவதற்கு அது தடை. நிறைய பேர் நீங்க இயேசுவுக்கு நல்ல சீடர்களாய் மாறுவதற்கு அது தடை. எது தடை தெரியுமா? நம்முடைய அந்த சமூகத்தில் இருக்கிற உயர்ந்த அந்த நிலையை விட்டு கொஞ்சம் என்ன செய்கிறதுக்கு மனசு இல்ல, கீழே இறங்குறதுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. நம்ம நினைக்கிறோம் இதனால தான் எனக்கு உயர்வு வரும், இதனால தான். நோ. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். அப்ப நீங்க உன்னத அனுபவத்துக்கு போகணும். ஆத்மீகத்துல நம்ம கிறிஸ்து தலைவரை வளரணும். அது வரைக்கும் போகணும்னா ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. தெய்வம், இவ்வளவு பெரிய தெய்வம் கடற்கரையில நாற்றம் பிடித்த ஒரு மனுஷனுக்கிட்ட வந்து சேர்ந்திருக்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் மேல என் பக்கத்துல வந்து சேர்ந்திருக்கிறாருன்னா எனக்கு என்னையா இருக்கு பெருமை, என்னையா இருக்கு மேன்மை? ஒரு பெருமையும் ஒரு மேன்மையும் ஒன்னும் விட்டார். அதை ஒரு கொள்ளை பொருளை போல் அவர் எண்ணவே இல்லை. அடுத்த படி அங்க சொல்லப்பட்ட அடுத்த பதம் தம்மைத்தாமே இல்ல இல்ல தம்மைத்தாமே என்ன செய்தார்? வெறுமையாக்கினார். தம்மைத்தாமே என்ன செய்தார்? விளக்கல நான் சொல்லி விடுகிறேன். தம்மைத்தாமே என்ன செய்தார்? வெறுமையாக்கினார். 2வது ஸ்டெப் வெறுமையாக்கினார். 3 அடிமையின் ரூபம் எடுத்தார். 4 மனுஷ சாயலானார். 5 மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். 6 மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். அவருடைய விசேஷ குணம். அல்லேலூயா. நிறைய இருக்கு. 7 காரியம் அதுல இருக்கிறது. ஆமென். இந்த 7 காரியத்தை ஆமென் நாம் செய்தோம்னா இதுதான் என்னில் வெளிப்படுகிற யாருடைய விசேஷம்? இயேசு கிறிஸ்துவின் விசேஷம். இந்த உலகம் இதுவரையிலும் அதை காண்பதற்காக தவித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த ஸ்கிரிப்டினுடைய நோக்கத்தை சொல்லி தருகிறேன். அதாவது ஆமென், சுவிசேஷத்துக்காக நாங்கள் இப்படி பயணப்பட்டு போகின்றோம். சுவிசேஷத்திற்காக பயணப்பட்டு போகிற வழியில ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு குஷ்டரோகி எங்களை சந்திக்கிறான். அந்த குஷ்டரோகி எங்களை தேடுகிறான், நாடுகிறான், ஓடி வருகிறான். நாங்கள் அவனை கண்டதும் விலகி ஓடி விடுகிறோம். அவன் அப்படியே சென்று ஒரு ஆலயத்தினுடைய வாசற்படியை நாடுகிறான். அந்த ஆலயத்தின் வாசற்படியை நாடினதும் கேட் அவனுக்காக அடைக்கப்பட்டு அவன் அப்படியே பசியினாலும் பட்டினியினாலும் தொய்ந்தவனாய் ஒரு அசுசி போன்ற ஒரு இடத்தில் விழுந்து கிடக்கும் போது ஒரு பாவப்பட்ட ஒரு மனுஷன் வந்து அவனை தொட்டு தூக்கும் போது அவன் முதல் வார்த்தை கூப்பிடுகிறான், இயேசு. அவன் ஃபர்ஸ்ட் வார்த்தை கூப்பிடுகிறான் என்னென்று? அவன் சொல்லுகிறான், நான் இயேசுவல்ல, அந்த ஆலயத்தில் போங்க இயேசுவை தேடி. ரெண்டாவது சொல்லுகிறான், நான் இயேசுவல்ல, அதாவது ஒரு டீம் நிற்கிறாங்க, அவர்களிடத்தில் போங்க இயேசுவை தேடி. அந்த மனுஷன் சொல்லுகிறான், நான் அங்க போனேன், அங்க இயேசு. நான் அங்க போனேன், அங்க இயேசு. மறுபடியும் அவன் இந்த பாவப்பட்ட மனுஷனை கூப்பிடுகிறான், இயேசு. அப்ப அவர் கேட்கிறார், நீ என்னை ஏன் இயேசு என்று கூப்பிடுகிறார்? அவன் சொல்லுகிறான், இயேசு குஷ்டரோகி என்ன செய்வார்? தொட்டு தூக்குகிறவர். எத்தனை பேர் ஸ்டேட்டஸ்ல நிக்கிறீங்க? எத்தனை பேர் கொஞ்சம் ஆண்டவருக்காக கீழே இறங்கி கொடுத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கிறீங்க? அழுக்கு வஸ்திரம் பிடிச்சவன் வேண்டாம், கருப்பா இருக்கிறவன் வேண்டாம், அழகு இல்லாத இருக்கிறவன் வேண்டாம், பணம் இல்லாத இருக்கிறவன் வேண்டாம், நல்ல வீடு இல்லாதவன் வேண்டாம், நல்ல அந்தஸ்து இல்லாதவன் வேண்டாம். எனக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? எப்படி நான் அவன் வீட்டுக்கு போறது? இது இயேசு கிறிஸ்துவின் குணம் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷம் அல்ல. என்னிலிருந்து அதனால் நான் சாகிறது வரைக்கும் இயேசுவை யாரும் பார்க்கவும் மாட்டார்கள். அதாக்கு 2 வருஷ காலம் பைபிள் ஸ்டடி எடுத்தது. இயேசுவின் விசேஷத்தை பாருங்கள், இயேசுவின் குணத்தை பாருங்க. எனக்கு நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். எல்லாரும் நமக்கு எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாம். ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம், இயேசுவேன்னு கூப்பிடுவோம், இயேசுவேன்னு கூப்பிடுவோம், இயேசுவேன்னு கூப்பிடுவோம், அப்பான்னு கூப்பிடுவோம், ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம். நான் கொஞ்சம் இறங்க, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. நான் என் நிலையை விட்டு கொஞ்சம் தாழ கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. இத்தனை பெரியவர் இங்க வரைக்கும் வந்திருக்கிறாரு. முடிஞ்சா எல்லாரும் ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து கைகளை பரத்துக்கு நேராக உயர்த்தி இயேசுன்னு கூப்பிடுங்க. இயேசு என்னிலிருந்து பிரதிபலிக்கணும், என்னிலிருந்து இயேசு பிரதிபலிக்கணும், இயேசுவின் விசேஷம் என்னிலிருந்து பிரதிபலிக்கணும். நான் செய்கிறது இயேசு காட்டினதன்படியே என்னுடைய வாழ்க்கை இயேசுவை போல, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி போல நானும் வாழ விரும்புகிறேன். இந்த நேரத்தில் எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் இயேசுவை போல வாழ விரும்புகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? நல்ல வாய்களை திறந்து, தலை சாய்க்க தளமில்லை, தரணியில் உறவில்லை, நிலையில்லா பூவில் என்று. தலை சாய்க்க தலமில்லை, தரணியில் உறவில்லை, நிலையில்லா பூவில் என்று. நானும் உம்மை போல வாழ்ந்திடவே, நானும் உம்மை போல ஜீவித்திட பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம்,
இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறீங்க சொல்லுங்க. வாஞ்சிக்குதே என்னுள்ளம். உபத்திரவமுண்டு உலகினிலே எந்தி உபத்திரவமுண்டு உலகினிலே எந்தி உலகத்தை வென்றேனந்தி. நானும் உம்மை போல ஜீவித்திட நானும் உம்மை போல ஜீவித்திட பலமதை தாருமையா உந்தன் பலமதை தாருமையா. சொல்லுவா பலமதை தாருமையா உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். சிலுவை சுமந்தென்றும் என்பின் வராதவன் சிலுவை சுமந்தென்றும் என்பின் வராதவன் அல்ல என் சீசனந்தி. எந்தன் சிலுவையை நான் சுமக்க எந்தன் சிலுவையை நான் சுமக்க ஓ பலமதை தாருமையா உந்தன் பலமதை தாருமையா. பலமதை தாருமையா இயேசுவே இயேசுவே உந்தன் பலமதை தாருமையா. கதறி கேளுங்க கதறி கேளுங்க. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஒரு விஷயம் கேளுங்க. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் உண்டு? இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே. எல்லாரும் முடிவு கைகளை பலத்துகளாக உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆண்டவரே உங்களை போல என்ன மாற்றுங்க உங்களை போல என்ன மாற்றுங்க. அந்த தொடுகிற நேரம் கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா நான் உங்களை போல மாறணும் நான் உங்களை போல மாறணும். பிரதர் உங்களை தொடுகிறான் கத்தரங்களை தொடுகிறான் கத்தரங்களை மாற்றுகிறான். சொல்லுங்க ஏசப்பா நான் உங்களை போல மாறணும் நான் உங்களை போல மாறணும். கைகளை உயர்த்தி கதறுங்க. ஒரே சத்தம் இயேசுவே கூப்பிடுங்க அப்பா இயேசுவே. இன்னும் சத்தமா இயேசுவே இயேசுவே உங்க விசேஷம் எனக்கு வேணையா உங்க விசேஷம் என்னிருந்து உலகம் காணணும். என்னை உம்மை போல மாற்றிவிடும்
நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவே